தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அந்த இரு கூட்டத்தாரில் நாம் யார் என்கிற ஒரு தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி இங்கே நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒவ்வொருவருடைய லட்சியம் மறுமை நாளில் நஷ்டமடைகின்ற கூட்டத்தாரில் நாமோ, நம்முடைய மனைவி மக்களோ, நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய உற்றார் உறவினர்களோ, குடும்பத்தார்களோ இருந்துவிடக்கூடாது என்பதில் நாமெல்லாம் அதிக கவனமுடையவர்கள். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமோ என்னவோ தெரியவில்லை, மறுமையை நம்புகிற நாம், நரகத்தை பயந்து வாழ்கிற நாம், சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய கருணையும் அவருடைய கிருபையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற பேரார்வமுடைய நாம், அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் பெரும்பான்மை முஸ்லிம்களுடைய வாழ்வு நமக்கு சாட்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள், நாமெல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மிக உன்னதமான படைப்பாக திகழ்கிற மனித சமூகம். நாமெல்லாம் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பாவமான காரியங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய கோபத்திற்குரிய காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஆனால் அதற்காக வேண்டி வருந்தி குற்றத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு அந்த குற்றத்தை இனி நான் ஏறெடுத்தும் நான் பார்க்க மாட்டேன் யா அல்லாஹ் என்று அவனிடத்திலே ஒரு உறுதிமொழி அளித்து பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து யாராவது மரணித்தால் அவர்கள் நிச்சயம் அந்த இரண்டு கூட்டத்தாரில் வெற்றி அடைகிற கூட்டத்தாரில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பாவம் செய்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்தால் உடனே அந்த பாவத்திலே இருந்து விலகுவது மூமின்களுடைய பண்பு. சைத்தானுடைய பண்பு, ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்துகிற குணம் சைத்தானுடைய குணம் அல்ல. ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டால் அந்த பாவமான காரியத்திலே இருந்து விலகுவது சைத்தானுடைய பண்பல்ல. ஒரு பாவமான காரியத்தை செய்தால் அந்த காரியத்தை மென்மேலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது சைத்தானுடைய பண்பு, அது மனித பண்பல்ல. ஒரு பாவமான காரியம் நிகழ்ந்தால் வருந்தி அழுது புலம்பி அந்த நேரத்தில் மரணித்தால் மறுமை நாளில் நஷ்டமடைந்து விடுவோமே என்கிற உள்ள குமுறலோடு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இரண்டு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விழுந்து பாவமீட்சி அடைந்து பாவ பரிகாரம் செய்து இந்த உலகத்தில் வாழ்வதுதான் மூமியினுடைய கடமை, முஸ்லிமுடைய கடமை. அதை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயம் நாம் நஷ்டமடைந்து விடுவோம். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் மறுமையை நம்புகிற முஸ்லிம், மறுமையில் நாம் நிச்சயம் வெற்றி அடைய வேண்டும் என்கிற எண்ணமுடைய ஒரு முஸ்லிம், இந்த உலகத்தில் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட எவ்வளவு பெரும்பாவங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியலிட்ட எவ்வளவு பெரிய பாவங்கள் துணிச்சலாக செய்கிறார்கள். செய்கிறோமே என்கிற ஒரு மன வருத்தம் கூட இல்லாமல் செய்கிறார்கள். நாம் மரணித்தால் நம்முடைய மன்னரை வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் நஷ்டமடைந்து விடுமே என்கிற கவலை இல்லாமல் செய்கிறார்கள்.
என்பதை நாம் எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வேதனை. ஆகவேதான் அந்த இரு கூட்டத்தாரில் நாம் யார் என்கிற ஒரு முடிவை இந்த நல்ல நாளில் நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், கடந்த காலங்களில் எங்களுடைய வாழ்வு எப்படி இருந்தாலும் இதோ உன் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்வு நிச்சயம் மறுமையில் அந்த இரண்டு கூட்டத்தாரில் உன்னுடைய அருளுக்குரிய கூட்டத்தாரில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்கிற உறுதி பிரமாணத்தை எடுத்தவர்களாக நாம் இங்கிருந்து நிச்சயம் பிரிந்து செல்ல வேண்டும். தாய்மார்களே, பெரியவர்களே, காரணம் உலகத்தில் நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால், இழப்பு ஏற்பட்டால் அதை ஈடு செய்வதற்கு, அதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்வதற்கு உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தஆலா ஆயுள் காலம் வழங்கியிருக்கிறான், அவகாசம் உண்டு. மறுமை நாளில் நீங்கள் எல்லாம் என்னுடைய அருளுக்குரிய கூட்டத்தார்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் என்னுடைய கோபத்திற்குரிய கூட்டத்தார்கள் என்கிற அல்லாஹ்வுடைய அறிவிப்பு மறுமை நாளில் நம்முடைய செவிகளில் விழுமேயானால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் கிடையாது. தாய்மார்களே, பெரியோர்களே, ஆகவே இந்த உரையை துவக்குவதற்கு முன்னால் 1-2 வசனங்களை உங்களுடைய சிந்தனையில் நான் நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 75வது அத்தியாயம் 36வது வசனம். அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு இந்த மனித சமூகத்தை பார்த்து. அயஸபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, நீங்கள் எல்லாம் வெறுமனே விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ்வுடைய ஒரு கேள்வி. இந்த கேள்வி திருமறையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். தெரியாவிட்டால் அல்லாஹ்வுடைய இந்த கேள்வி குறித்து மறுமை நாளில் நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அயஸபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, வெறுமனே நீங்கள் என்ன விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்கிற ஒரு கேள்வி. 23வது அத்தியாயம் 115வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிப்தும், அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி. அவனை மறந்து அவனுடைய அருள் கொடைகளை இந்த பூமியில் அனுபவித்து அவனுக்கு எந்த ஒரு நன்றி கடனையும் செலுத்தாமல் அவனுடைய பூமியில் அவனுக்கு எதிராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி. அந்த இரு கூட்டத்தாரில், வெற்றி அடைகிற கூட்டத்தாரில் சேர்ந்து மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற எண்ணமில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி, அஃபஹஸிப்தும், அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், அவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட மாட்டார்கள் என்றும் நம்மிடத்தில் அவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் என்றும் அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வி. படைத்த ரஹ்மான் இந்த மனித சமூகத்தை பார்த்து கேட்கிற கேள்வி. அநியாயங்களையும் அழிச்சாட்டியங்களையும் பாவங்களையும் துரோக செயல்களையும் எத்தனை நாள் தான் செய்வீர்கள்? நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு நேரம் உண்டு, உங்களுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு. இந்த உங்களுக்கு முன்னால் எவ்வளவோ அழிச்சாட்டிய கும்பல்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆனது என்பதை எனது வேதமாகிய திருக்குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டாமா? அநியாயம் செய்கிற மக்களுடைய காதுகளில் விழுகிற அளவுக்கு அல்லாஹ் கேட்கிற கேள்வி. ஒருபுறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தி அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொடும்போக்கான முஸ்லிம், ஒருபுறம் தடுத்த காரியங்களை துணிச்சலாக செய்கிற மக்கள், இன்னொரு புறம் செய்ய வேண்டும் என்று அவனும் அவனுடைய தூதரும் கட்டளையிட்ட அநேக காரியங்களை துணிச்சலாக செய்யாமல்
தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி, அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என்ன வெறுமனே விட்டுவிடப்படுவீர்கள் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்ப வரவே மாட்டீர்கள் என்றும் உங்களை எல்லாம் நான் ஒன்று சேர்க்க மாட்டேன் என்றும் நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு நேரான ஒரு பாதை இதுதான் என்பதை அல்லாஹ் காட்டியிருக்கிறானே, இது மிகப்பெரிய ஒரு நிஅமத், இது மிகப்பெரிய ரப்பனுடைய ஒரு கடமை, அருள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் 14வது அத்தியாயம் 42வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிற ஒரு செய்தி உண்டு. வலா தஹ்சபன்னல்லாஹ ஆஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அழிச்சாட்டியத்தை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று யாரும் எண்ண வேண்டாம். கண்களெல்லாம் நிலைகுத்தி நிற்குமே ஒரு நாள், நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்பார்களே ஒரு நாள், அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு யாரும் முன்வராமல் பயந்து நிற்கிற ஒரு நாள், அந்த நாளுக்காக வேண்டி உங்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாமல் நீங்கள் செய்கிற அநியாயங்களையும் அழிச்சாட்டியங்களையும், எனக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்யாமல் இந்த பூமிக்கு மேல் எனது அருள்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வதையும் நான் பார்க்காமல் இல்லை என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவே 39வது அத்தியாயம் 54வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னதாக அல்லாஹ் தஆலா எதை இறக்கினானோ அந்த திருக்குர்ஆன், யாரை அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்களுக்கு செவிசாய்த்து நீங்கள் உடனே உங்களுடைய வாழ்வை திருந்துங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 42வது அத்தியாயம் 47வது வசனம், இந்த வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்தஜீபு லி ரப்பிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் செவிசாயுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதிலளியுங்கள், மின் கப்லி அன் யஅதியஹும் லா மரத்த லஹு மின் அல்லாஹ், நிச்சயம் அல்லாஹ்வுடைய ஒதுங்கும் இடம் தவிர வேறு ஒதுங்கும் இடமே இல்லாத அந்த நாளை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவன் சொன்னபடி நடங்கள். மாலக்கும் மின் மல்ஜாலின் யௌமைதின் வமாலக்கும் மின் நத்கீர், அந்த நாளில் நீங்கள் எந்த காரணத்தையும் அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாது. அந்த நாளில் உங்களுடைய எந்த சமாதானத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாருங்கள் என்று அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அப்படி அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட மக்கள், இது போன்ற அல்லாஹ்வினுடைய அழைப்பை செவிகளிலே விழுந்த பிறகும் அந்த அழைப்பை புறக்கணித்த மக்கள் என்கிற இரண்டு சாரார், அவர்கள் தான் அந்த இரு கூட்டத்தார்கள். இப்ப நாம் ஒரு முடிவு செய்ய வேண்டும், அந்த இரண்டு கூட்டத்தாரில் நாம் யாராக இருக்க வேண்டும், யாராக இருப்பதற்காக வேண்டி இந்த உலகத்து வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த இரண்டு கூட்டத்தாரில் நாம் யாராக இருந்தால் நமக்கு மறுமை நாளிலே வெற்றி கிடைக்கும் என்பதைத்தான் இந்த உரையில் நீங்கள் நிச்சயம் கேட்கவிருக்கிறீர்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற ஒரு நாள் உண்டு, மறுமை நாள். அந்த படுபயங்கரமான நாளை எல்லா நபிமார்களும், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் மனித சமூகத்திற்கு எடுத்து சொல்லி இந்த மனித சமூகத்தை சீர்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித ஜின் இனங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அழித்து, ஒட்டுமொத்த உயிர் ஜீவராசிகளையும் அல்லாஹு தஆலா அழித்து, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா உயிர் கொடுத்து எழுப்புகிற ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4935வது நபிமொழி. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4935வது நபிமொழி. அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளில் வானத்திலே இருந்த ஒரு மழையை பொழியச் செய்வானாம். வானத்திலே இருந்து வருகிற அந்த மழை பூமியில் மேல் விழுந்தவுடன் தாவரங்கள் பூக்கள் எப்படி பூமிக்கு மேல் பூத்து குலுங்குகிற வளர்ச்சி அடைகிற ஒரு பொருளாக மாறுகிறதோ அதே போல மனிதர்களாகிய நீங்கள் என்னிடத்திலே வருவீர்கள். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வானத்திலிருந்து மழை வருமாம், அது பூமிக்கு மேல் விழுமாம். பூமிக்கு அடியில் புதையுண்டு போன மனிதர்களும் ஜின்களும் இன்னவர உயிர் ஜீவராசிகளும் மரஞ்செடிகள் முளைத்து வருவதைப் போல் அந்த நாளில் மறுமை நாளில் என்னிடத்திலே வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இந்த செய்தி. அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிற பொழுது நமக்குரிய பிரகாசம் என்ன, வெளிச்சம் என்ன என்பார்ந்த சோர்களே, எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நாம் நிப்பாட்டப்படுவோம்? அல்லாஹ் சொல்கிறான் 39வது அத்தியாயம் 69வது வசனம், வாஸரகத்தில் அர்து பினூரி ரப்பிஹா. அந்த நாளில் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தால் பூமி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒளி தருகிற காட்சியாக அமையும். அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தால் அல்லாஹ்வுடைய ஒளியால் பூமி பிரகாசமாக இருக்கும் அந்த நாளில். அப்பொழுதுதான் கிதாபுகள் கொண்டு வரப்படும், நபிமார்கள் வரவழைக்கப்படுவார்கள், சாட்சியங்கள் கொண்டு வரப்படும் என்று அல்லாஹு தஆலா 39. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த இரண்டு கூட்டத்தார்கள் என்றால் யார்? 36வது அத்தியாயம் 59வது வசனம் சூரத் யாசீன். அல்லாஹ் சொல்கிறான், ஒட்டுமொத்தமாக இருந்த மனித சமூகத்தை இரண்டு கூட்டத்தினர்களாக அல்லாஹ் பிரிக்கிறான். வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் கெட்டவர்களும் இந்த நாளில் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த கூட்டத்தில் நாம் யார் அன்பார்ந்த சோர்களே? அல்லாஹ் அப்படி சொல்லுகிற பொழுது நல்லவர்களோடு நிப்பாட்டப்பட்டிருக்க வேண்டுமானால் அல்லாஹ் அந்த மறுமை நாளில் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது தீயவர்களுடைய கூட்டத்தில் நாமோ நம்முடைய மக்களோ, நாமோ நம்முடைய குடும்பத்தார்களோ, நாமோ நம்முடைய நண்பர்களோ யாரும் அந்த தீயவர்களுடைய கூட்டத்தில் இடம்பெறக்கூடாது. அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இப்படி மறுமை நாளில் இரண்டு கூட்டத்தார்கள் உண்டு. தாய்மார்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4597, 98, 99 நபிமொழி, 4601, 4609 வரை உள்ள நபிமொழி. இந்த நபிமொழிகளை நீங்கள் பார்த்தால் பிரிக்கப்பட்ட இரண்டு கூட்டங்களும் அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் நடத்தப்படுவார்கள் என்கிற செய்தி. மறுமை நாளில் இரண்டு கூட்டத்தாரும் பிரிக்கப்பட்டவுடன் தலைக்கு மேல் சூரியன் கொண்டு வரப்படும். அந்த வெப்பம், அந்த வெப்பத்தினுடைய அந்த நிலையில் இருக்க வைத்து அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் விசாரிப்பான். காரணம், அந்த நாளினுடைய படுபயங்கரத்தை ஒவ்வொரு மனிதர்களும் உணர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய
அந்த விசாரணைக்குரிய அந்த நீதிமன்றத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டிய நாள் எவ்வளவு? ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிறவர்கள் நாம். அப்படி நிறுத்தப்படுகிற பொழுது மனிதர்களுக்கு இயற்கையாகவே தாகம் ஏற்படுவதும் யாரும் தடுக்க முடியாது. தண்ணீருக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கிய கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர்த்தடாகத்தை நோக்கி அந்த கூட்டத்தார்கள் செல்லுகிற காட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மறுமை நாளில் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தில் நீர் அருந்துவதற்காக வேண்டி மக்களாகிய நீங்கள் என்னிடத்திலே வருவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கௌசர் என்ற நீர்த்தடாகத்தில் நீர் அருந்துவதற்காக வேண்டி மக்கள் வருகிற பொழுது ஒரு கூட்டம் தடுக்கப்படுகிறது, ஒரு கூட்டம் அனுமதிக்கப்படுகிறது. அதுதான் அந்த இரண்டு கூட்டம். தடுக்கப்படுகிற கூட்டத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இப்படி முறையிட்டார், யா அல்லாஹ், அவர்கள் எனது சமூக மக்கள், யா அல்லாஹ், அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், ஏன் தடுக்கப்படுகிறார்கள் இந்த கூட்டத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிற ஒரு பதில் உண்டு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு பதில் உண்டு. அந்த நேரத்தில் நீர் அருந்தி கௌசரில் நீர் அருந்தினால் 50,000 ஆண்டுகள் உங்களுக்கு தாகம் ஏற்படாதாம். சொர்க்கத்திற்கு சென்றால் முத்திரை சீல் வைக்கப்பட்ட பானங்கள் சொர்க்கத்திலே உண்டு. கௌசர் என்கிற நீர் அல்லாஹ்வுடைய விசாரணை நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் பொழுது அதை அருந்தினால் உங்களுக்கு தாகம் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பாலை போல வெண்மையானது, கஸ்தூரி நறுமணத்தை விட கஸ்தூரியான நறுமணம் மிக்கது, அதனுடைய ருசி, அதை அருந்தினால் உங்களுக்கு தாகம் ஏற்படாத நிலைமை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். நீர் அருந்துவதற்கு செல்லுகிற ஒரு கூட்டம் அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய கூட்டம், நீர் அருந்த தடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்புகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிற பதில், சப்தம் வருகிறது ஒரு அசரீரி, முஹம்மதே, நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் வாழ்ந்த மக்களை போலல்ல இவர்கள் நீங்கள் மரணித்த பிறகு மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்கினார்கள், மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் செய்தார்கள், மார்க்கத்தை பொடும்போக்காக நினைத்தார்கள், மார்க்கம் என்ன, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற அடிப்படையில் அந்த இரண்டு கூட்டத்தில் வெற்றி பெற வேண்டும், வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இவர்கள் என்று சொல்லப்படும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிற ஒரு திருக்குர்ஆனுடைய வசனம் உண்டு. 5வது அத்தியாயத்தின் 117வது வசனம். இந்த வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் விசாரித்த பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் அதேதான் நானும் சொல்லுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன வசனம்? 5வது அத்தியாயத்தின் 117வது வசனம். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம். அல்லாஹுவே, என்னை நீ மரணத்தின் மூலம் கைப்பற்றிய பிறகு அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று எனக்கு தெரியாது யா அல்லாஹ் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலை நானும் மறுமை நாளில் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, ஒரு ஒட்டக மேய்ப்பாளன் அந்த ஒட்டகத்தை எப்படி அடித்து துரத்தி ஓட்டி மேய்ப்பானோ அதே போல தண்ணீர் அருந்த வருகிற ஒரு கூட்டத்தை விரண்டோடுகிற ஒட்டகத்தை போல அடித்து அடித்து துரத்துவார்கள் அவர்கள் ஒரு கூட்டத்தார்கள். நல்வாழ்த்துகள் சொல்லப்பட்டு அந்த கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் நீர் அருந்துவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறவர்கள் ஒரு கூட்டத்தார்கள். இப்பொழுது நீங்கள் தீர்மானியுங்கள், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிற நாளில் இந்த கௌசரில் நீர் அருந்துகிற கூட்டத்தில் ஒருவராக நாம் இருக்க வேண்டுமா, அல்லது
வானவர்களால் தடுக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தில் நாம் எல்லாம் இருக்க வேண்டுமா? தாய்மார்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒதுவினுடைய உறுப்புகள் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பிரகாசமாக மின்ன வைப்பானாம். கண்களும் முகங்களும் கைகளும் கால்களும் ஒது செய்த உறுப்புகள் எல்லாம் மறுமை நாளில் மின் விளக்குகளைப் போல பிரகாசமாக மின்னுமாம். அதை வைத்துதான் அல்லாஹ்வுடைய ரசூல், இது எனது சமூகம், இவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளம் காண்பார்கள். அப்போ ஒரு கூட்டம் தொழுகை இல்லாவிட்டால் தடுக்கப்படும், ஒரு கூட்டம் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்கினால் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய பெயரால், மார்க்கத்தின் பெயரால் இல்லாததையெல்லாம் யாரெல்லாம் மார்க்கம் என நினைத்து செய்தார்களோ, மார்க்கத்தை விளையாட்டாக, கேலியாக, கிண்டலாக, மார்க்கத்தை யாரெல்லாம் ஒரு விளையாட்டு பொருளாக ஆக்கினார்களோ அவர்களெல்லாம் அந்த இரண்டு கூட்டத்தில் மோசமான கூட்டத்தில் இடம்பெறுவார்கள். ஆகவேதான் நாம் எந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும்? தாய்மார்களே, பெரியோர்களே, துஆ செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், உலகத்தில் மனிதன் என்கிற அடிப்படையில் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மறுமையில் விசாரணைக்காக வேண்டி எடுக்காத எங்களால் தாங்க முடியாது. நாங்கள் தொழுத தொழுகைக்கு, நாங்கள் கொடுத்த தர்மத்திற்கு, நாங்கள் கொடுத்த ஜக்காத்திற்கு, நாங்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலியாக யா அல்லாஹ் அந்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக. கௌசரில் நீர் அருந்துகிற கூட்டத்தாரில் எங்களை நீ சேர்ப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இரண்டு கூட்டம். இனி ஒரு கூட்டம், இனி ஒரு இரண்டு சாரார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. 2441வது நபிமொழி, 4685வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய விசாரணையில் ரெண்டு கூட்டம். ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் விசாரிக்கிற முறை, இன்னொரு கூட்டத்தாரை அல்லாஹ் விசாரிக்கிற முறை. இதில் எப்படிப்பட்ட விசாரணை நமக்கு தேவை? எந்த விசாரணைக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும்? எந்த விசாரணைக்கு உட்பட்டு இந்த உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்வை அமைக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா ஒரு சில கூட்டத்தார்களை விசாரிப்பான மறுமை நாளில். எப்படி? தனக்கு அருகில் அல்லாஹு தஆலா வர சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து இந்த உலகம் அழிகிற வரை உள்ள மக்கள் எல்லாம் நிற்கிற அந்த மைதானம், அல்லாஹு தஆலா அந்த அடியானை மட்டுமே அழைப்பான். அழைத்து நாமெல்லாம் பார்க்காத வண்ணம் அல்லாஹ் ஒரு திரையை போடுவானாம். அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. ஒரு ரகசிய விசாரிப்பு. அல்லாஹு தஆலா தன்னுடைய கையை தன்னுடைய அந்த அடியானுடைய தோளில் மீது வைப்பானாம். அந்த அளவுக்கு நெருக்கமாக வைத்து அல்லாஹ் அவனுடைய ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளையும் அல்லாஹ் அவனுக்கு நினைவுபடுத்துவானாம். இந்த நாள் இத்தனை மணிக்கு தொழில் செய்கிற இடத்தில், வீதியில் நடமாடுகிற மக்கள் நடமாடுகிற இடத்தில், குடும்பங்களில் செய்து போன சிறிய சிறிய தவறு, அந்த அடியான் பதறி போவானாம். இதையெல்லாம் அல்லாஹ் விசாரித்தால், இதையெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த நாளில் பதிவு செய்து நமக்கு நினைவூட்டினால் நிச்சயம் நமக்கு அழிவுதான் என்ற அந்த அடியான் பதறி போவானாம். அல்லாஹு தஆலா அவனுடைய தோளில் மீது கை வைத்து சொல்கிற ஒரு சம்பவம், உலகத்தில் நீ செய்த குறைகளை எல்லாம் எப்படி நான் மறைத்தேனோ அதே போல இன்றைக்கும் நான் மறைத்து விட்டேன். இது யாருக்கும் தெரியாது, உனக்கும் எனக்கு மட்டுமே உள்ள ரகசியம். காரணம், நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய அடியார்களுடைய மானம், கௌரவம், கண்ணியம், அவர்கள் மனிதன் என்கிற அடிப்படையில் செய்து போன தவறு, அவைகளையெல்லாம் ஊரறிய நீ விளம்பரப்படுத்தாதவன். அது பெண்ணானாலும் ஆணானாலும் அடியார்களோடு வாழும் பொழுது அவருடைய குற்றங்குறைகளை மன்னிக்கிற தன்மையுடையவன் நீ. அவர்கள் செய்கிற தவறை அவர்களிடத்திலே போய் எடுத்துச் சொல்லி திருத்துகிற நல்ல குணமுடையவன் நீ. எனது அடியாருடைய எந்த குறையையும்
யாருக்கும் தெரியாமல் மறைத்து அவனுடைய கண்ணியத்தை நீ பாதுகாத்த காரணத்தினால் உனக்கு இன்றைக்கு கண்ணியம் உண்டு. உன்னுடைய விசாரணை வெளியே தெரியாது. இப்பொழுது நான் சொன்ன எந்த குற்றத்திற்காக வேண்டியும் நீ தண்டிக்கப்பட மாட்டாய். உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறானே, அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் தாய்மார்களே, பெரியோர்களே. மாறாக இனி ஒரு கூட்டத்தாருக்கு விசாரிப்பு உண்டு. அவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 7152வது நபிமொழி, முஸ்லிமில் 3865வது நபிமொழி, மீண்டும் முஸ்லிமில் 5021வது நபிமொழி. இந்த நபிமொழிகளில் அல்லாஹு தஆலா இன்னொரு கூட்டத்தாரை விசாரிக்கிற தொனியை பாருங்கள். யா அல்லாஹ், அந்த நிலையை எனக்கோ என்னுடைய சகோதரர்களுக்கோ என்னுடைய குடும்பத்தாருக்கோ ஒருபோதும் நீ மறுமையில் ஏற்படுத்தாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க தூண்டுகிற வசனம் செய்திகள் இந்த செய்தி. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் நல்லறங்களை இந்த உலகத்தில் விளம்பரப்படுத்துகிறானோ அவனை அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்துவான். காரணம், அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த காரியத்தை செய்யவில்லை, மனிதர்களுக்காக வேண்டி செய்த காரணத்தினால் சிறிய கூட்டத்திற்கு தானே நீ விளம்பரம் செய்தாய். அதை விட பல கோடான கோடி மக்கள் இருக்கிற அந்த நாளில் பகிரங்கமான விசாரிப்பு, அவனை கேவலப்படுத்துகிற விசாரிப்பு, அவனுடைய நண்பர்கள், அவனை கண்ணியத்தோடு மதித்து வாழ்ந்த அவனுடைய சமூக மக்கள், அவனுடைய மனைவி, அவனுடைய குடும்பம், அவனுக்கென்று மரியாதை கொடுத்து வாழ்ந்த மக்கள் எல்லாம் நிற்கிற சபையில் அல்லாஹ் அழைத்து சொல்கிற விசாரிப்பு. புகாரியினுடைய 7152வது நபிமொழி. என்ன விசாரிப்பு? அல்லாஹு தஆலா அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்த அந்த அடியானை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை, உயிரையே அர்ப்பணித்த மனிதன். அதுபோக செல்வங்களை வாரி வாரி தர்மம் செய்த ஒரு செல்வந்தர் கொண்டு வரப்படுவார். மார்க்கத்தை கற்றுணர்ந்த ஆளி மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார் 3 பேர்கள். பகிரங்கமான விசாரிப்பு. நீ எதற்காக வேண்டி உலகத்தில் உயிர் நீத்தாய்? யா அல்லாஹ், உனக்காக என்பான். உயிர் நீத்தது என்னவோ உண்மைதான், ஆனால் நீ எனக்காக வேண்டி செய்யவில்லை. மக்கள் உன்னை தியாகியாக மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். எந்த மக்களுக்கு செய்தாயோ, எந்த மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாயோ, அதோ அந்த மக்கள் இங்கே நிற்கிறார்கள், அவர்களிடத்திலே உன்னுடைய சன்மானத்தை கேள் என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுவானே, அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் இருந்து விடக்கூடாது. அதே போல செல்வந்தன் விசாரிக்கப்படுவான். மார்க்க அறிவு படைத்த மார்க்க உலமாக்கள் விசாரிக்கப்படுவார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை படித்தேன், இரவு பகலாக மக்களுக்கு சொன்னேன், வாழ்வை அதற்காக வேண்டி அர்ப்பணித்தேன் என்று அவனும் சொல்லுவான். அல்லாஹு தஆலா எல்லோரும் பார்க்கிற வகையில் அல்லாஹ் சொல்லுவான், இவன் பொய் சொல்லுகிறான். உலகத்தில் ஒரு பேச்சாளர் என்று உன்னை நினைக்க வேண்டும். உலகத்தில் நீ மிகப்பெரிய ஒரு அழைப்பாளர் என்று உன்னை மக்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். உலகத்திலேயே உன்னை மக்கள் புகழ்ந்து போய் உலகத்திலேயே அதற்குரிய பரிசுகள் மக்கள் உனக்கு தந்து விட்டார்கள். ஆகவே இந்த நாளில் இந்த இடத்தில் உனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த கூட்டத்தாரில் நாம் ஆகிவிடக் கூடாது. மேலும் அல்லாஹ் செல்வந்தனை அழைப்பான். அழைத்து கொண்டு வந்து நிறுத்தப்படும். கேட்பான் அல்லாஹு தஆலா, நான் நோயோடு ஒரு நாள் வந்தேனே, ஒரு நாள் நான் உணவு கேட்டு வந்தேனே, ஒரு நாள் நான் தண்ணீர் கேட்டு வந்தேனே, தாகத்தோடு இருக்கிற பொழுது ஏன் எனக்கு நீ நோய் ஏற்பட்டு வந்த எனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட என் சொல்லவில்லை? பசியோடு வந்த எனக்கு ஏன் நீ பசியை போக்குகிற வழியில் உணவு தரவில்லை? தாகத்தோடு வந்த எனக்கு ஏன் தண்ணீர் தரவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம். இந்த அடியான், யா அல்லாஹ், எப்பொழுது நீ வந்தாய்? நோயோடு, பசியோடு, தாகத்தோடு எப்பொழுது நீ அல்லாஹ் நீ வந்தாய் என்று அடியான் கேட்பான். அப்ப அல்லாஹ் நினைவுபடுத்துவான், என்னுடைய ஒரு அடியான் உன்னுடைய தெருவில், உன்னுடைய வீட்டுக்கு அருகில்
உன்னிடத்தில் தொழில் செய்கிற ஒரு தொழிலாளராக என்னுடைய அடியான் சிரமப்பட்டானே நோயோடு, அவனை கண்டும் காணாமல் நீ வாழ்ந்தாயே, அவனை புறக்கணித்தாயே, அவனுக்கு நீ அந்த உபகாரம் செய்திருந்தால் அது எனக்கு செய்ததாக நான் எடுத்திருப்பேன். ஆகவே உங்களுக்கும் நரகம் என்று அல்லாஹு தஆலா விசாரித்து மறுமை நாளில் இபாதத்துகள் செய்த மக்களையும் சமூக பணி அல்லாஹ்வுடைய அடியார்களின் மீது இரக்கம் செலுத்தாத மக்களையும் பகிரங்கமாக அல்லாஹ் நிறுத்தி விசாரிக்கின்ற நீதிமன்றம். அப்படிப்பட்ட விசாரிப்பில் நம்மில் யாரும் இருந்து விடக்கூடாது. நம்முடைய தவறுகளை அல்லாஹ் விசாரிப்பதாக இருந்தால் முதற்கட்டமாக நாம் செய்கிற பிரார்த்தனை, அல்லாஹ் மறுமையில் விசாரணைக்காக வேண்டி என்னுடைய பாவமோ என்னுடைய தவறோ வந்துவிடவே கூடாது, எல்லாம் இந்த உலகத்தில் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். விசாரணைக்காக வேண்டி மறுமை நாளில் வந்தாலும் மறுமையில் கேவலப்படுத்தாதே யா அல்லாஹ், மறுமையில் இழிவுபடுத்தாதே யா அல்லாஹ், நான்லாம் உன்னுடைய அடியான் யா அல்லாஹ், தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் என் மீது நீ பாசம் செலுத்துவாய் என்று வாக்கு கொடுத்தாய் யா அல்லாஹ். ஆகவே நான் பலகீனமானவன், தெரிந்து கொண்டோ அநியாயம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடோ மறுமையை மறந்தோ நரகத்தை மறந்தோ சொர்க்கம் வேண்டாம் என்றோ நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பினால் நமக்கும் உண்டு அந்த இரண்டு கூட்டத்தில் ரகசிய விசாரிப்பு, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய விசாரிப்பு, அல்லாஹ்வுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ஒரு விசாரிப்பு. விசாரிப்புக்கு பிறகு பாவங்கள் மன்னிக்கப்படுகிற விசாரிப்பு. இனி ஒரு கூட்டம் பகிரங்கமாக விசாரிக்கப்பட்டு கேவலத்திற்கு ஆளாக்கப்பட்டு நரகம் என தீர்ப்பு சொல்லப்பட்டு கதற கதற நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிற அந்த கூட்டம் நம்மில் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த மறுமை நாளில் காப்பாற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, மேலும் அல்லாஹு தஆலா மேலும் இரண்டு கூட்டத்தார்களை அல்லாஹ் சொல்கிறான். அந்த இரண்டு கூட்டத்தார்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய ஆயத் 84வது அத்தியாயம் 7வது வசனம் 8வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் தொழுகையில் மனிதர்கள் வரிசையில் நிப்பாட்டப்பட்டிருப்பதை போல மலக்குமார்கள் அந்த நாளில் நடுநடுங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய அரிசுக்கு அடியில் இருக்கிற அரிசை சுமக்குகிற மலக்குமார்களானாலும் இன்ன பிற மலக்குமார்களானாலும் அந்த நாளில் அல்லாஹுவை தஸ்பீக் மட்டுமே செய்து கொண்டு நீங்கள் எல்லாம் தொழுகையில் சஃப்புகளிலே நிற்பதைப் போல அல்லாஹுவால் படைக்கப்பட்ட கோடான கோடி மலக்குமார்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் சஃப்புகளிலே நிற்பார்கள். நீங்களும் அதே போல நிப்பாட்டப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய சஃப், உங்களுடைய வரிசை மலக்குமார்களுடைய வரிசை என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். தொழுகையில் நீங்கள் நிற்பதைப் போல நிப்பாட்டப்படுவீர்கள் மறுமை நாளில். அப்படி நிப்பாட்டப்படும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு அடியானை அழைத்து, ஒரு கூட்டத்தார்களை அழைத்து, உங்களுடைய வலது கையை காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற ஒரு சம்பவம். அடியான் வலது கையை நீட்டுவான் அல்லாஹுவை நோக்கி. அல்லாஹு தஆலா அவனுக்குரிய குறிப்பேட்டை வலது கையிலே அல்லாஹ் கொடுப்பான். வலது கையில் யாருடைய குறிப்பேடு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அந்த இரண்டு கூட்டத்தில் வெற்றி அடைந்த கூட்டத்தார்கள். 84வது அத்தியாயம் 7 முதல் 8 வரை உள்ள வசனம். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலது கரத்தில் அந்த குறிப்பேடு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் நிச்சயம் வெற்றி அடைந்து விடுவார்கள். ஃபஸௌப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமை நாளில் மிக மிக சுலபமான விசாரணை உண்டு. மேலும் வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, வலது கையில் பட்டோலை வாங்கிய அந்த மனிதன், அந்த கூட்டம் தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அந்த மறுமை நாளில் நிற்கிற பொழுது மகிழ்ச்சி பொங்க, எனது பதிவேட்டை நீங்கள் படியுங்கள், நான் வெற்றியாளன், எனது வலது கையில் கொடுக்கப்பட்ட பட்டோலையின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் நான் வெற்றியாளன் என்று தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே ஓடி போய் அல்லாஹ் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடியான் சொல்லுவானாம், வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, தம்முடைய குடும்பத்தாருடன் மகிழ்வோடு அவர்கள் திரும்பி சென்று சொல்லுவார்கள்,
நான் வெற்றி அடைந்து விட்டேன். அந்த 2 கூட்டத்தில் நான் வெற்றி அடைந்து விட்டேன். என்ன காரணம்? இதற்காக வேண்டிதான் என்னுடைய வாழ்வை நான் அர்ப்பணித்தேன். ஃபர்லான தொழுகை மட்டுமல்ல, உபரியான வணக்க வழிபாடுகளை செய்தேன். சுஜூதுகளிலே அழுது புலம்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தேன். இந்த நாளுக்காக, இந்த ஒரு பரிசுக்காக, வலது கையில் பட்டோடை வழங்கப்பட வேண்டும் என்கிற இந்த நாளுக்காக நான் உலகத்தில் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தேன். அதனுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹ் என்னை கௌரவித்தான். அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் என்னுடைய அமல்களை வீணாக்கவில்லை. நான் செய்து போன பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவன் என்னுடைய ரப் என்று குடும்பத்தில் ஓடி போய் தன்னுடைய பட்டோலைகளை கொடுத்து மகிழ்வோடு பேசுவாரே, அவர்கள் ஒரு கூட்டத்தார்கள். இன்னொரு கூட்டத்தார்கள் யார்? 69வது அத்தியாயம் 25, 27வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிற அந்த கூட்டம், இந்த 69வது அத்தியாயத்தின் 25 முதல் 27 வரை உள்ள வசனம். இந்த வசனத்தில் அந்த கூட்டத்தார்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய இடது கையில் பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் நிச்சயம் மறுமை நாளில் நஷ்டவாளி. அவர்கள் நிச்சயம் மறுமை நாளில் ஈடற்றமே பெற முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிற ஆயத். 69வது அத்தியாயம் 25, 27வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிசிமாலிஹி, யாருடைய இடது கையை நீட்டச் சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய பட்டோலையை வழங்குவானோ அவன் சொல்லுகிற சம்பவம் உண்டு. ஒரு கூட்டத்தார் என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், என்னை நீ கௌரவித்தாய். குடும்பத்தாரிடத்திலே சந்தோஷமாக ஓடிப்போய் சொன்னான், சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான். இடது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் சொல்லுகிற சம்பவம், வஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிசிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபிஹி, இந்த கிதாப் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, என்னுடைய காரியம் என்னவென்று எனக்கு தெரியாமலேயே போக வேண்டுமே. வலம் அத்ரி மா ஹிசாபியா, நான் இறந்த உடனேயே என்னுடைய வாழ்வெல்லாம் முடிந்திருக்க வேண்டுமே என்று ஒரு கூட்டம் கை சேதப்படும். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த 2 கூட்டத்தில் யாரோடு தாய்மார்களே நீங்கள் மறுமை நாளில் இருக்க போகிறீர்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த சப்தம் உங்களுடைய காதுகளில் விழுந்து கொண்டிருப்பது உண்மையானால், என்னையும் உங்களையும் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிற அந்த நாளில் இதனுடைய யதார்த்த உண்மையை நீங்கள் சத்தியம் தெரிந்து கொள்வீர்கள். காரணம், இது அல்லாஹ்வுடைய பேச்சு. திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் சொல்கிறான், 2 கூட்டத்தார்கள் மறுமை நாளிலே பட்டோலை வழங்கப்படுகிற கூட்டத்தார். ஒன்று வலது கையில், ஒன்று இடது கையில். வலது கையில் கொடுக்கப்பட்டால் சந்தோஷம், குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து சொல்லப்படுகிற சந்தோஷம். இடது கையால் கொடுக்கப்பட்டால், இப்படிப்பட்ட ஒரு பட்டோலை எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, என்னுடைய வாழ்வு உலகத்தோட முடிவடைந்திருக்க வேண்டுமே என்று மனிதன் கூப்பாடு போடுகிறானே, அந்த நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. அந்த கூட்டத்திலே இருந்து, புலம்புகிற கூட்டத்திலே இருந்து, கதறி அழுகிற கூட்டத்திலே இருந்து, நஷ்டவாளி என்று அல்லாஹ் அறிவிக்கின்ற கூட்டத்திலே இருந்து நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. காரணம், அந்த பட்டோலை அவர்களுடைய கையில் கொடுக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய வாக்குண்டு, அல்லாஹ்வுடைய பேச்சுண்டு அவனிடத்தில். அல்லாஹ் சொல்கிறான், 17வது அத்தியாயம் 14வது வசனம், இக்ரா கிதாபக்க, கொடுக்கப்பட்ட புத்தகத்தை நீயே படி. அது உண்மையா, அவதூறான சம்பவங்களா, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளா, உண்மைக்கு புறம்பான செய்திகளா, நீ செய்யாத தகவல்கள் ஏதாவது அதில் இட்டுக்கட்டி எழுதப்பட்டிருக்கின்றதா? நீயே படி. இக்ரா கிதாபக்க, உம்முடைய கிதாபை நீயே படி. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இந்த நாளில் உனக்கு கணக்கு தீர்க்க நீயே போதுமானவன், நீயே படி. யா அல்லாஹ், நீ எனக்கு துரோகம் இழைத்திருக்கிறாய் என்று சொல் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால். யா அல்லாஹ், நான் செய்த நல்லதங்களை எல்லாம் காணவில்லையே என்று சொல் உனக்கு அதிகாரம் இருந்தால். ஆனால்
வாயடைத்து போவான் மனிதன். பார்க்கிற ஒவ்வொரு செய்திகளும் அவன் சிறுபிராயத்திலே இருந்து மரணிக்கின்ற வரை உள்ளூரிலே செய்த தவறுகள், வெளியூரிலே செய்த அநியாயங்கள், இருட்டறையில் செய்த அக்கிரமங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்கிறான். இடது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்ட அந்த அடியான் உடனே அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்லுகிற கதறி அழுகிற ஒரு சம்பவம் 18வது அத்தியாயம் 49வது வசனம். வயக்கூலூன யா வைலத்தனா யா வைலத்தா வயக்கூலூன யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப். இந்த புத்தகத்திற்கு என்ன வந்தது? லா யுஆதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சிறியவை முதல் கொண்டு பெரியவை வரை துல்லியமாக இந்த கிதாபில் பதிவு செய்து வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேனே. இந்த புத்தகத்திற்கு என்னானது என்று மறுமை நாளில் ஒரு கூட்டத்தார்கள் கொடுக்கப்படுகிற அந்த பட்டோலையை பார்த்தவுடனே கதறி அழுவார்களே, புலம்புவார்களே. அந்த கூட்டத்தில் நாம் இருந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, பட்டோலை வலது கையில் வாங்குகிற கூட்டத்தாராக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திடத்தில், நம்முடைய சமூக மக்களிடத்தில் அந்த நாளில் இருக்கிற உத்தம சஹாபாக்களை எல்லாம் பார்க்கிற அந்த நாளில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று ஓடுவானே மறுமை நாளில். இந்த நாளுக்காக வேண்டி காத்திருந்தேன், இந்த நாளுக்காக வேண்டி வாழ்வை அர்ப்பணித்தேன் என்று மறுமை நாளில் ஓடுவார்களே நல்லடியார்கள். அல்லாஹுவே அந்த கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கு, அல்லாஹுவே அந்த கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கு என்று அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்கிற சமூகமாக அந்த 2 கூட்டத்தில் வலது கையில் பட்டோலை வழங்கப்படுகிற சமூகமாக நம்மில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அப்படி நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். மேலும் இன்னொரு 2 கூட்டம். அவர்கள் யார்? அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 75வது அத்தியாயம் 22 23வது வசனம். இன்னொரு கூட்டம் 3வது அத்தியாயம் 106வது வசனம். அந்த 2 கூட்டம் இவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான் 75வது அத்தியாயத்தின் 22 23வது வசனம். அந்த நாளில் உஜூஹு யௌமைதின் நாலிரா, ஒரு சில கூட்டத்தாருடைய முகங்கள் எல்லாம் அந்த நாளில் சந்தோஷமாக இருக்கும், சிரித்த முகத்தோடு இருக்கும், மகிழ்ச்சியோடு இருக்கும். என்ன காரணம்? இலா ரப்பிஹா நாலிரா, அல்லாஹுவை பார்த்த வண்ணம், அல்லாஹுவை பார்த்த காரணத்தினால் சந்தோஷ முகத்தோடு இருப்பார்கள். காரணம், நாம் எதற்காக வேண்டி உலகத்தில் தியாகம் செய்தோமோ அதை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து கௌரவித்து விட்டானே. எந்த அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இறை விசுவாசிக்கு 2 சந்தோஷம். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்குகிற பொழுது அவருக்குரிய ஒரு சந்தோஷம். இனி ஒரு சந்தோஷம், அவருக்கு மறுமை நாளில் தன்னுடைய அல்லாஹுவை பார்க்க போகிறோமே என்கிற ஒரு சந்தோஷம். அதற்காக வேண்டி இபாதத்துகளை தன்னுடைய வாழ்வில் செய்து இபாதத்துகளால் வாழ்வை அலங்கரித்தவன், சுஜூதை அதிகம் அதிகம் செய்தவன், என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பை நிச்சயம் மறுமை நாளில் நான் பார்ப்பேன், என்னுடைய ரப் எனக்கு ஆசி வழங்குவான், அவனை பார்ப்பதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேறொன்றுமில்லை என்பதற்காக வேண்டி உலக வாழ்வை அர்ப்பணித்தார்களே. அல்லாஹ் சொன்னானா நிச்சயம் நான் செய்வேன், அல்லாஹ் தடுத்தானா ஏறெடுத்தும் நான் பார்க்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தாரா அது என்னுடைய வாழ்வில் வெறுப்புக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாரா அது அருகில் கூட செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ், ரசூல், வேதம், மறுமை என்று தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மக்கள் உஜூஹு யௌமைதின் நாலிரா, சந்தோஷ முகத்தோடு, இலா ரப்பிஹா நாலிரா, அல்லாஹுவை பார்த்த வண்ணம் சந்தோஷ முகத்தோடு மறுமை நாளில் நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இனி ஒரு கூட்டம் 3வது அத்தியாயத்தின் 106வது வசனம். யௌம தபியல்லு உஜூஹும் வ தஸ்வது உஜூஹு, மறுமை நாளில் ஒரு கூட்டத்தாருடைய முகமெல்லாம் இருண்ட நிலையிலே இருக்கும், வெட்டி தலைகுனிந்த நிலையில் இருக்கும். எதை பொய்ப்பித்தோமோ,
மறுமையை குறித்து, அல்லாஹுவை குறித்து நமக்கெல்லாம் சொல்லப்பட்ட பொழுது மறுமைதானே மறுமைதானே என்று பொடும்போக்காக இருந்த பொழுது நமக்கு மரணம் வந்துவிட்டதே, எதை பொய்ப்பித்தோமே அந்த நாள் வந்துவிட்டதே. அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்ல போகிறோம்? வாழ்க்கையிலே இபாதத்துகள் இல்லையே, வாழ்க்கையில் தஸ்பீஹ்கள் இல்லையே, செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபா கூட உலகத்தில் நாம் செய்யவில்லையே, பாவத்திற்காக வேண்டி பிரார்த்தனை கூட செய்யவில்லையே. நாம் வசிக்கிற பகுதியில் திருப்பூரில் வந்து கூட அந்த நாளை குறித்து, இந்த நிலைமைகளை குறித்து சொன்னார்களே, அப்பொழுதெல்லாம் அவர்கள் முஜாஹிதீன்கள், குழப்பவாதிகள், சமூக துரோகிகள், வகாபிகள் அவர்கள் என்று அந்த சமூகத்தை ஒதுக்கினோமே, ஆனால் யதார்த்தமாக நடந்துவிட்டதே என்று. மறுமை நாளில் அந்த அடியான் கை சேதப்படுவானே, அது ஒரு கூட்டம். இப்பொழுது சொல்லுங்கள், அல்லாஹுவை பார்த்து சந்தோஷ முகத்தோடு ஒரு கூட்டம் மறுமை நாளில் நிற்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோமா? அல்லது வெட்கி தலை குனிந்து எந்த முகத்தோடு நாம் அல்லாஹுவை பார்ப்பது? என்ன செய்தோம் இந்த மார்க்கத்திற்காக? செய்யக்கூடாது என்று சொன்ன எல்லா காரியத்தையும் செய்த பாவி நான், செய் என்று சொன்ன எந்த காரியத்தையும் செய்யாத துரோகி நான், எப்படி அல்லாஹுவை பார்ப்பேன் என்று வெட்கி தலை குனிந்து நிற்பார்களே, அந்த கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோமா? தாய்மார்களே, பெரியோர்களே, எந்த கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோம்? அந்த இரண்டு கூட்டத்தில் நாம் யாராக இருக்க போகிறோம்? முடிவு உங்களுடைய கையில். ஆனால் யதார்த்தம் வெற்றி அடைகிற கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான். அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததே என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக, வெற்றியடைந்த கூட்டத்தார்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. நான் இதோ உங்களுக்கு சூரியன், சந்திரன், காற்று என்று பூமியில் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை குறித்து நமக்கு சொல்லி தந்தாரே. அந்த அடிப்படையை உணர்ந்து துனியாவில் நாம் வாழ்ந்தால் சந்தோஷ முகத்தோடு அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நிச்சயம் நாம் மறுமை நாளிலே இருப்போம். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, மேலும் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் சொல்லுகிற இன்னும் ஒரு இரண்டு கூட்டம், இவர்கள் யார்? அந்த நாளில் தீர்ப்பு சொன்ன பிறகு தீயவர்கள் ஒரு கூட்டத்தார்கள் மலக்குமார்களால் நரகத்தை நோக்கி ஓட்டப்படுகிற ஒரு சம்பவம். கூர்ந்து கவனியுங்கள் தாய்மார்களே, பெரியோர்களே. இந்த கூட்டம் அல்லாஹ் சொல்கிறான், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்திரீனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. ஒரு கூட்டம் நரகத்தை நோக்கி ஓட்டப்படுவாம். அந்த நாளில் 70 முழ சங்கிலியால் கழுத்துகளிலும் உடம்புகளிலும் விலங்கிடப்பட்டு நரகத்தை நோக்கி ஆடு மாடுகளைப் போல ஓட்டுவார்கள் அந்த மலக்குமார்கள். ஓட்டுகிற பொழுது நரகத்தினுடைய அந்த வெப்ப காற்றை பார்த்து, நரகத்தை பொறுத்தவரையில் ஒரு செய்தியை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய அந்த நெருப்பு மறுமை நாளில் பேசுகிற ஆற்றல் உள்ள நெருப்பு, பார்க்கிற 2 கண்கள் கொண்ட நெருப்பு. அந்த நெருப்பு, அப்படிப்பட்ட நெருப்பு அந்த மஹ்ஷர் மைதானத்தில், அல்லாஹுவே உனக்கு இணை வைத்தவன் எங்கே? அல்லாஹுவே உலகத்தில் பெருமையோடு ஆணவத்தோடு உன்னை பின்பற்றாமல் நடந்தவன் எங்கே? அல்லாஹுவே பெரும்பாவங்களை துணிச்சலோடு செய்தவன் எங்கே? தீர்ப்பு வழங்கி உடனே என்னிடத்தில் அனுப்பு என்று நரகம் பேசுவதை பார்த்த மனிதன். அந்த கூட்டம் அல்லாஹ் சொல்கிறான், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. நரகை நோக்கி ஓட்டுகிற பொழுது அந்த கூட்டம் கதறுகிறது, அந்த கூட்டம் புலம்புகிறது. மலக்குமார்களுடைய கேள்வி, அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா.
உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனம் உங்களுக்கு சொல்லப்படவில்லையா? உங்களிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் வந்து சொல்லவில்லையா என்று அந்த கூட்டத்தாரிடத்திலே கேட்கப்படுமாம். அவர்கள் சொல்லுகிற மக்கள் எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற மக்கள் தான். காதுகளிலே விழுந்திருந்தால், உங்களுடைய காதுகளிலே இது விழுந்திருந்தால், நீங்கள் இந்த கூட்டத்தாராக நீங்கள் பிரியப்படவே கூடாது. வந்தார்கள், சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அந்த வானவர்களுடைய பதில், வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அஸாபி அலல் காஃபிரின். அப்படியானால் உலகத்தில் சொன்னார்களே அந்த செய்தி உண்மையே, அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. இறை நிராகரிப்பாளர்களே, நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லப்படுமாம். அல்லாஹு தஆலா இந்த கூட்டத்தாரில் நம்மை அல்லாஹ் சேர்த்து விடக்கூடாது. இனி ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் எது? 39வது அத்தியாயம் 73வது வசனம். வசீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஜுமரா. அந்த மறுமை நாளில் சொர்க்கத்தை நோக்கி ஒரு கூட்டம் ஓட்டப்படும். அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அபுவாபுஹா. சொர்க்கத்துடைய வாசலுக்கு சென்றவுடன் அந்த சொர்க்கத்துடைய வாசல் திறக்கும். வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். நிச்சயம் இதற்காக வேண்டிய உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தவர்கள். ஆகவே ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன், அந்த சொர்க்கத்திற்குள் சென்று நிரந்தரமாக நீங்கள் தங்குங்கள் என்று வாழ்த்து சொல்லி வரவேற்று மலக்குமார்களுடைய புடை சூழ செல்லுகிற ஒரு கூட்டம், சொர்க்கத்திற்கு செல்லுகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் தாய்மார்களே, பெரியோர்களே. ஆகவேதான் இன்றைய உரையினுடைய தலைப்பு, இங்கிருந்து செல்லுகிற பொழுது இந்த இரண்டு கூட்டத்தில் நாம் யார் என்கிற ஒரு முடிவெடுக்க வேண்டும். நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்லுகிற கூட்டம், வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படுகிற கூட்டம், சந்தோஷ முகத்தோடு அல்லாஹுவை பார்க்கிற ஒரு கூட்டம், எதெல்லாம் உண்டுமோ அதில் நான் இடம்பெற வேண்டும். அதற்கு தடையாக உலக வாழ்வு இருந்தால் அது எனக்கு தேவையில்லை. மனைவி மக்கள் இருந்தால் தேவையில்லை. பொருளாதாரம் இருந்தால் தேவையில்லை. எனக்கு தேவை எனது மனைவி மக்கள், எனது தாய் தந்தை, எனது குடும்ப உறவினர்கள், நான் சம்பாதித்த சொத்து, நான் நேசிக்கின்ற சொத்து எல்லாம் அந்த கூட்டத்தில் வெற்றி பெற, அந்த மறுமை நாளில் வெற்றி பெற, யா அல்லாஹ் உனக்கு இதோ தருகிறேன் என்கிற தியாக மனப்பான்மை உள்ள தாய்மார்களாக, பெரியோர்களாக, சகோதரர்களாக, இளைஞர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். மறுமையில் நஷ்டமடைந்தால், மறுமையில் கேவலம் வந்தால், மறுமையில் இழிவை சந்தித்தால் அது நிரந்தரமாகிவிடும். தாய்மார்களே, பெரியோர்களே, எப்படி அந்த கூட்டத்திற்கு நரகத்தில் நிரந்தரமாக தங்குங்கள் என்று சொன்னார்களோ, இழிவடைந்தவர்களாக, கேவலப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய சாபத்தை சம்பாதித்த நிலையில் செல்லுங்கள் என்று சொன்னார்களோ, அதற்கு நேர் மாறாக அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய சமாதானமும் உங்களின் மீது உண்டாகட்டும், செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு, நிரந்தரமாக தங்குங்கள் அந்த சொர்க்கத்தில் என்று சொல்லப்படுமே, அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, மேலும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இன்னும் இரண்டு கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்கிறான். இது மிக மிக ஜாக்கிரதையாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒரு சில கூட்டத்தார்களுக்கு கண்களே இருக்காதாம். ஆனால் உலகத்தில் அவர்கள் கண் வழங்கப்பட்டவர்கள். உலகத்தில் எல்லாம் பார்த்து ரசித்தார்கள். விடிய விடிய டிவி பார்த்தார்கள், விடிய விடிய ஆபாச காட்சியை பார்த்தார்கள், விடிய விடிய அக்கிரமமான எல்லா சம்பவங்களையும் பார்த்தார்கள். அந்த கண் கொண்டு அல்லாஹ் தந்தானே இந்த கண், இதற்கும் மறுமையில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணை இந்த உலகத்தில் உலகத்தை அனுபவிப்பதற்காக, ஆபாசத்தை அனுபவிப்பதற்காக, அல்லாஹ்வுக்கு விரோதமான அல்லாஹ் தடுத்த காரியத்தை பார்ப்பதற்காக துனியாவில் ரசித்தானே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மறுமை நாளில் குருடர்களாக ஒரு கூட்டம்,
20வது அத்தியாயம் 124 125வது வசனம். ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. மறுமை நாளில் ஒரு சாரார் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படும் பொழுது அவர்கள் எதற்காக வேண்டி அப்படி எழுப்பப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அந்த கண் கொண்டு அவர்கள் பார்க்க தவறினார்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை பார்த்து படிக்க அந்த கண்ணை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் ஹராமாக்கிய பல காரியங்களை சந்தோஷமாக பார்த்த அந்த கண் மறுமை நாளில் குருட்டுத்தனமாக எழுப்பப்படும். விடுவானா மனிதன்? கண்ணை திறந்து பார்க்கிறான், எல்லாம் இருட்டு. கண் போனதை அந்த மனிதன் உணர்கிறான். அல்லாஹ்விடத்தில் அந்த கூட்டத்தார்கள் கேட்டார்கள், கால ரப்பி லிம ஹஸர்தனி அமா வகது குன்த பஸீரா. உலகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோமே யா அல்லாஹ், உலகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோமே யா அல்லாஹ், எங்களுடைய கண்ணெல்லாம் இந்த நாளில் பறிபோனதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற ஒரு கூட்டம். அல்லாஹ் சொல்லுகிற பதில், கால கதாலிக்க அத்தத்துகா ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிக்கல் யௌம துன்சா. ஆம், உலகத்தில் உனக்கு கண் வழங்கப்பட்டது, அதை கொண்டு என்னுடைய அத்தாட்சியை நீ பார்க்கவில்லை, எனது வேதத்தை நீ படிக்கவில்லை, என்னுடைய அத்தாட்சிகளை பார்த்து என் மீது உனக்கு எந்த வகையான ஒரு உணர்வும் உனக்கு வரவில்லை. ஆகவே அந்த கண் உனக்கு குருட்டுத்தனமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆகவே தான் சொல்கிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கன் வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பார்த்து படித்து விளங்கி செயல்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன். அது மட்டுமல்ல, குருடர்களாக எழுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கூட்டத்தில் நம்மில் யாரும் இருக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய கூட்டம், அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுகிற கூட்டம். அல்லாஹ் அவர்களின் மீது கோபம் கொண்ட நிலையிலேயே அவர்கள் எழுப்பப்பட்ட கூட்டம். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இது ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் யார்? அல்லாஹ் வழங்கிய தன்னுடைய இந்த கண்ணை வைத்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தார்கள். வேத வசனங்களை விடிய விடிய ஓதினார்கள். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பக்கம் பக்கமாக புரட்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்களே, இறை விசுவாசிகளே, முத்தகீன்களே, மனிதர்களே என்று அல்லாஹ் அழைத்து என்னிடத்தில் சொன்ன கட்டளை எல்லாம் பார்த்து பார்த்து படித்து உணர்ந்தவன் நான். ஆகவே இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தாய்மார்களை? மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி முஸ்லிமில் 1470வது நபிமொழி, 71வது நபிமொழி. கேளுங்கள் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மறுமை நாளில் குருட்டுத்தனமாக எழுப்பப்படுகிறவர்கள் எழுப்பப்படுவதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய கண் கொண்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்த்து படித்துணர்ந்து தன்னுடைய வாழ்வை அதற்கேற்றவாறு அமைத்துக் கொள்ளாத காரணத்தினால் குருடர்களாக அவர்கள் எழுப்பப்பட்டார்கள். ஆனால் அந்த இரண்டு கூட்டத்தில் வெற்றி அடைகிற கூட்டத்தார்களுக்கு அந்த நாளில் ஏற்படுகிற சந்தோஷம், அந்த நாளில் அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? முஸ்லிம் 1470வது நபிமொழி, 1471வது நபிமொழி. இந்த நபிமொழியில் அந்த அடியான் பார்க்கிறான், அப்பொழுது அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம், சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் என்று திருக்குரானில் ஓதினாரே, மனனமிட்டாரே, தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதினாரே, ஓதியதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரே, நண்பர்களுக்கு பரிமாறினாரே. ஆகவே அந்த சூரத்துல் பக்ரா என்கிற அத்தியாயம், சூரத்து ஆல இம்ரான் என்கிற அத்தியாயம் மறுமை நாளில் அந்த அடியானை கௌரவிப்பதற்காக மேகம் திரண்டு வருவதை போல் அந்த மனிதனுக்கு வந்து நிழல் கொடுக்குமாம் அந்த நாளில். திருக்குரான் வசனம். அது மட்டுமல்ல, பறவை கூட்டம் திரண்டு வருவதை போல அந்த மறுமை நாளில் பார்த்தால் ஒரு பறவை கூட்டம் வருகிறதோ என்று தோன்றும். ஆனால் சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான் மறுமை நாளில் அப்படி திரண்டு வந்து, யா அல்லாஹ்
அவனுக்கு வழங்கப்பட்ட கண்ணை கொண்டு படித்துணர்ந்து எங்களை கௌரவப்படுத்தினான் யா அல்லாஹ். ஆகவே எங்களுடைய சாட்சியை நீ ஏற்றுக்கொள் என்று அந்த அடியானுக்காக வேண்டி திருக்குர்ஆன் பரிந்து பேசி மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுமே. திருக்குர்ஆன் நிழல் போல அவனுக்கு திரண்டு வந்து மேகம் போல தலைக்கு மேல் நிற்குமே. அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் இடம்பெற வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆனை படியுங்கள். அதற்குத்தான் அல்லாஹ் கண் தந்திருக்கிறான். திருக்குர்ஆனை படியுங்கள். அசிங்கமான ஆபாசமானதை பார்க்காதீர்கள். அது குறித்து நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். நம்முடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அருள் கொடைக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு தந்த இந்த உடம்பை, இந்த கையை, இந்த நாவை, இந்த கண்ணை, இந்த காதை, இந்த காலை உனக்காக வேண்டியே அர்ப்பணித்தேன் யா அல்லாஹ். உன்னை விளங்க, உன்னை படிக்க, நான் விளங்கிய அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய, நல்லதை பார்த்து நல்லதை சிந்தித்து அதன்படியே வாழ்ந்தேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பதில் சொல்லுகிற தாய்மார்களாக, சகோதர சகோதரிகளாக நீங்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, திருக்குர்ஆன் யாருமே பேசாத நாள். அதுதான் முக்கியம். நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல போகிறானோ அந்த நபித்துவ வாழ்க்கையின் பொழுது ஏதாவது நாம் மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு செய்திருந்தால் அதையெல்லாம் அல்லாஹ் விசாரித்தால் நம்முடைய நிலைமை என்னவாகுமோ என்று நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கிற நாளில் பார்த்து படித்த திருக்குர்ஆன் வசனம் நமக்காக வேண்டி சான்று பகர்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திற்கு வருகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே. அந்த கூட்டத்தாரில் ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்க வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, நஷ்டமடைந்த கூட்டத்தில் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. அது அநியாயம். அது நிச்சயம் நம்முடைய வாழ்வை நஷ்டமாக்கிவிடும் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். தாய்மார்களே, இனி ஒரு கூட்டம் பாருங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 69வது அத்தியாயம் 26, 27, 28வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு 2 கூட்டத்தாரை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அந்த 2 கூட்டம் எது? அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள் தாய்மார்களே. மறுமை நாளில் அல்லாஹு தஆலா பாராட்டி சீராட்டி சொல்லுகிற ஒரு கூட்டம். அவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், கேளுங்கள். அந்த மறுமை நாளில் 70 முழ சங்கிலியால் கட்டி நரகத்தை நோக்கி ஓட்டப்பட்டு நாம் சாவதை தவிர, இழிவை அடைவதை தவிர வேறு எதுவுமே நமக்கு வழி இல்லை என்பது தெரிந்தவுடன் அல்லாஹ்விடத்தில் இந்த பாவி சொல்லுகிற சம்பவம் 69வது அத்தியாயத்தின் 26வது வசனம். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி பிபனி. குற்றவாளி மறுமை நாளில், அல்லாஹுவே என்னுடைய மனைவியை தருகிறேன், அல்லாஹுவே என்னுடைய மக்களை தருகிறேன், அல்லாஹுவே என்னுடைய கணவனை தருகிறேன், அல்லாஹுவே என்னுடைய மனைவியை தருகிறேன், அல்லாஹுவே என்னுடைய தாய் தந்தை எல்லோரையும் தருகிறேன், அவர்களை வேண்டுமானால் நரகத்திலே போடு, என்னை விட்டுவிடு என்று இந்த பாவி சொல்லுவான். யார் அவர்கள்? உலகத்தில் உபதேசம் செய்யப்பட்ட பிறகும், உலகத்தில் நினைவுறுத்தப்பட்ட பிறகும் பொடும்போக்காக, உதாசீனமாக, ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு நடந்த மனிதன் குடும்பம் குடும்பம் என்று 24 மணி நேரமும் குடும்பத்தை பார்த்தான், அல்லாஹுவை மறந்தான். 24 மணி நேரமும் குடும்பம் குடும்பம் என்பதற்காக வேண்டி ஹராம் ஹலால்களை பார்க்காமல் பொருளாதாரம் திரட்டினான். 24 மணி நேரமும் துனியாதான் வாழ்வு என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தடுத்த, தூதர் தடுத்த, அல்லாஹ் விரும்பாத, தூதர் விரும்பாத அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியத்தை குடும்பத்திற்காக வேண்டியே செய்தான். அவன் அல்லாஹ் மனைவி, மக்கள், தாய், தந்தை யாரும் வேண்டாம், எல்லோரையும் நரகத்திலே போடு. ஏன்? மனிதர்கள் அனைவர்களையும் வேண்டுமானால் போடு யா அல்லாஹ், என்னை விட்டுவிடு என்று ஒரு கூட்டம் மறுமையிலே சொல்லுமே. அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது. அந்த நிலை மிக மோசமான நிலை. இனி ஒரு நிலை உண்டு. உலகத்தில் நம்மோடு இருந்த நம்முடைய மனைவி, உலகத்தில் நாம் பெற்றெடுத்த நம்முடைய மகன், நம்முடைய மகள், கணவன், மனைவி, பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களோடு சொல்லப்படுகிற ஒரு செய்தி 13வது அத்தியாயத்தின் 23வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னாத்துன் அத்னின் யதுகுலூனஹா வமன் சலக மின் ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வذُرِّيَّاتِهِمْ வல்மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப்.
அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு கூட்டத்தை பார்த்து, நிலையான அதின் என்கிற ஒரு சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. அதில் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய சந்ததியினர்கள் மேலும் நல்லவர்களாக உங்களோடு வாழ்ந்தார்களே, அவர்களோடு குடும்பம் குடும்பமாக செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு. அங்கே அதனுடைய வாசலில் வானவர்கள் நிற்பார்கள் உங்களை வரவேற்க, குடும்பம் குடும்பமாக உங்களை வரவேற்க அங்கே மலக்குமார்கள் நிற்பார்கள். இங்கேயோ அல்லாவே மனைவி மக்கள் எல்லோரையும் நரகத்திலே தள்ளு, என்னை மட்டும் காப்பாற்று என்று சொல்லுகிறானே, சொல்லுகிறார்களே ஒரு கூட்டத்தார்கள். அந்த நிலை உங்களுக்கு நிச்சயம் வந்துவிடக் கூடாது. அந்த நிலையில இருந்து உங்களை காப்பாற்ற இந்த உலகத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று தூக்கி வீச நீங்கள் முன்வர வேண்டும். குடும்பம் குடும்பமாக உலகத்தில் சம்பாதித்து 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 ஓடாய் தேர்ந்த உங்களுடைய கணவன்மார்கள் உங்களோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் வாழ்க்கையை திருமணத்திற்கு முன்னால் தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய குடும்பம், தான் விரும்புகிற நேரத்தில் ஓய்வு, தான் விரும்புகிற உணர்வு, தான் விரும்புகிற உணவு, நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று நம்முடைய குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு முற்றிலையும் தியாகம் செய்து நம்மோடு கரம் பிடித்து வந்த நம்முடைய மனைவி குடும்ப வாழ்வில் எவ்வளவு தியாகம்! நமக்கென்று ஒரு வாரிசை பெற்றுத் தருவதற்காக வேண்டி அவள் படுகிற கஷ்டத்தை அல்லாஹ் திருக்குரானில் சொல்லாமல் இல்லை. சிரமத்திற்கு மேல் சிரமப்படுகிறாள், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்படுகிறாள் ஒரு பிள்ளை செல்வத்தை உனக்கு பெற்றுத்தர. ஆகவே அந்த பெண்களிடத்தில் கண்ணியமாக நடங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த மனைவியுடைய கைபிடித்து பாசத்தோடு அன்பை பரிமாறி எந்த குழந்தையை வளர்த்துவதற்காக வேண்டி மழை வெயில் என்று கூட பாராமல் கஷ்டப்பட்டு வளர்ச்சி ஆளாக்கினோமோ அந்த குழந்தையோடு மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு நாம் புறப்பட்டு செல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே. ஆகவேதான் அல்லாஹு தஆலா 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறானே அல்லாஹ். யா அல்லாஹ், இதோ நாங்கள் பாதுகாக்க தயாராகி விட்டோம், அது எங்களால் தாங்க முடியாது. அந்த நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட எங்களால் அனுபவிக்க முடியாது யா அல்லாஹ் என்று அஞ்சி வாழ்ந்தார்களே, அந்த குடும்பம் சொர்க்கத்திற்கு, அந்த குடும்பம் மனைவி மக்கள் சொர்க்கத்திற்கு வாசலில் மலக்குமார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுடைய குடும்பத்தினர்கள் மீது உண்டாகட்டும் என்று வானவர்கள் நுழைவாயிலை என்று வரவேற்பார்களே, அந்த கூட்டத்தில் ஒரு அங்கத்தினராக நீங்கள் இருக்க வேண்டும் தாய்மார்களே, பெரியோர்களே. நரகத்திற்கு அழைத்து செல் யா அல்லாஹ், எல்லோரையும் நரகத்தில் போடு யா அல்லாஹ். எனக்கு தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், மனைவி வேண்டாம், உற்றார் உறவினர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறானே ஒரு பாவி, அந்த கூட்டத்தில் நம்மில் யாரும் இருந்து விடக் கூடாது. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் தாய்மார்களே, பெரியோர்களே. இனி ஒரு கூட்டம், கவனமாக இதுவரை கேட்டதைப் போல இனியும் நீங்கள் கேட்க கடமைப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே. இந்த உலகத்தில் நாம் தெரு தெருவாக தெருமுனை பிரச்சாரங்களின் மூலமாக, துண்டு பிரசுரங்களின் மூலமாக, சுவரொட்டிகளின் மூலமாக, ஜுமா உரைகளின் மூலமாக, பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளின் மூலமாக, தனிநபர் பிரச்சாரத்தின் மூலமாக, உடம்பிலே இருக்கிற கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரை இந்த சமுதாயத்திற்கு நாம் சொன்னோம், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். அவர்களை நீங்கள் பின்பற்ற தவறினால் யாரை பின்பற்றினீர்களோ அவர்களோடு நீங்கள் மறுமையிலே அந்த கூட்டத்தில் இருப்பீர்கள். அதான் அந்த கூட்டம். 33வது அத்தியாயம் 66, 67, 68வது வசனம், யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னாரி யகூலூன யா லைதனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா. ஒரு சாராரின் முகம் மறுமை நாளில் நரகத்திலே போட்டு புரட்டப்படுகிற ஒரு சம்பவம். அந்த அடியான் சொல்லுகிறான், அல்லாஹுவே அத்தானா அத்தானா அத்தான அல்லாஹ் வ அத்தானா சாதத்தனா
وقبرانا فأضلون سبيلا يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسول. அல்லாஹ் உனக்கும் தூதருக்கும் கட்டுப்படாமல் போனோமே, உனக்கும் அந்த தூதருக்கும் கட்டுப்படாமல் போனோமே. வேறு யாருக்கு கட்டுப்பட்டார்களாம்? வகாலு ரப்பனா, இறைவா, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன சபீலா. அல்லாஹ்வே, தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் மூதாத்தியர்களுக்கும் அஜ்ரத்மார்களுக்கும் கட்டுப்பட்டு புத்தியை இழந்தோமே, வழிகெடுத்து விட்டார்களே என்று ஒரு கூட்டம் மறுமையிலே புலம்பும். வழிகெடுத்த கூட்டத்தாரோடு அவர்கள் நிப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் யார் 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 யாரையெல்லாம் வழிகெடுத்தார்களோ வழிகெடுத்த மனிதனும் கொண்டு வரப்படுவான், அவனால் வழிகெட்டு போனவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். அப்படித்தான் அல்லாஹ் மறுமையிலே நிப்பாட்டுவான், நிப்பாட்டி வைத்து விசாரிக்கவும் செய்வான். அப்படி ஒரு சாரார், ஒரு கூட்டம் மறுமை நாளில் உலகத்தில் தொழுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை போல தொழு, இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் அதற்குத்தான் ஆமன்னா சல்லம்னா என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக மார்க்க விஷயத்தில் யாருக்கு சொன்னாலும் கட்டுப்படக்கூடாது என்று சொன்னோமே, அப்பொழுதெல்லாம் ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக் என்ற இமாம்களை பின்பற்றாதவன் முஸ்லீம் அல்ல என்று சொன்னார்கள். ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக் போன்ற ஏதாவது ஒரு மதுஹபை சார்ந்துதான் நீங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்குத்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து பின்பற்றி நடக்க தகுதி உண்டு. ஆனால் மார்க்க விஷயத்தில் யாருக்கெல்லாமோ கேட்டு சொன்னதையெல்லாம் கேட்டு இபாதத்துகளை செய்து வாழ்வை நாசமாக்கி மறுமையில் அல்லாஹ்விடத்திலே புலம்புகிற கூட்டம் இந்த கூட்டம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். இனி ஒரு கூட்டம் உண்டு. 4வது அத்தியாயத்தின் 69வது வசனம், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ أُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. 4வது அத்தியாயத்தின் 69வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் யார் ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் அந்நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்கள் வழிகெடுத்த கூட்டத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு இருப்பார்கள். வஹஸன உலாயிக ரஃபீகா, அந்த நாளில் அவர்கள்தான் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் திருக்குர்ஆனில். இப்பொழுது தேவை, இந்த இரண்டு கூட்டத்தில் நாம் யார்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்துகளின் மூலம் வாழ்வை அலங்கரித்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டுமா? அல்லது வழிகெட்டு போன தலைவர்கள் இந்த துனியாவிலே வருவார்கள். கியாம நாளின் அறிகுறி ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும். அப்பொழுது மார்க்க அறிஞர்களை அல்லாஹ் கைப்பற்றி வெறும் அறிவியனர்களை மட்டுமே உலகத்தில் வைத்திருப்பான். அவர்களிடத்தில் மார்க்க விஷயத்தில் தீர்ப்பு கேட்கப்படும். முறையிட்டு பதில் சொல்லி, முறையற்ற முறையில் பதில் சொல்லி மார்க்க தீர்ப்பு வழங்கி மக்களையும் வழிகெடுப்பார்கள், அவர்களும் வழிகெட்டு போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் இருந்துவிடக் கூடாது. நமக்கு அல்லாஹ்வுடைய வேதம் உண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொன்மொழிகள் உண்டு. பார்த்து படித்து மார்க்கத்தை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ أُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ்வுடைய தூதரோடு சித்திகீன்களோடு சுகதாக்களோடு மறுமை நாளில் அப்பொழுதுதான் தாய்மார்களே பெரியோர்களே சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட இரண்டு கூட்டங்களில் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? நம்முடைய முடிவு என்ன? உலக வாழ்வை எப்படி நாம் அமைக்கிறோமோ அதற்கேற்றவாறு தான் அந்த இரண்டு கூட்டத்தில் யார் என்பதை உலகத்திலேயே நம்மால் தீர்மானிக்க முடியும். நான் யார்? என்னுடைய கடமை என்ன? எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்ட என்னுடைய டியூட்டி என்ன? உண்பது, உறங்குவது, ஊர் சுற்றுவது,
ஓய்வெடுப்பது, உலக ஆசாபாசங்களை அனுபவிப்பது என்றால் அந்த கூட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அந்த இரண்டு கூட்டத்தில், நஷ்டமடைந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்து விடுவீர்கள். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, மேலும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இன்னும் தொடர்ந்து நிறைய சொல்கிறான் அந்த இரண்டு கூட்டத்தார்களை குறித்து. அதில் அல்லாஹ் சொல்கிற சம்பவத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். மறுமை நாளில் ஒரு கூட்டம், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அதை விளக்க விளக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை, மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் நமக்கு ஏற்படாமல் இல்லை. யா அல்லாஹ், எப்படியாவது அந்த கூட்டத்தில், வெற்றி அடைகிற கூட்டத்தில் எங்களை ஆக்கிய அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்யாமல் இருக்க முடியாது. தாய்மார்களே, அல்லாஹ் சொல்கிறான் 43வது அத்தியாயம் 77வது வசனம். இது ஒரு கூட்டம். இவர்கள் நரகத்தினுடைய காவலாளி மாலிக் என்கிற வானவர்களை அழைத்து சொல்லி புலம்புகிற ஒரு சாரார். என்ன சொல்லி புலம்புகிறார்கள்? 43வது அத்தியாயத்தின் 77வது வசனம். வனாதௌ யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக். மாலிக், உன்னுடைய ரப்பிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள். கால இன்னக்கும் மாகிஷூன். நிச்சயமாக நாங்கள் மரணித்து விடுகிறோம். எங்களை சாவடிக்க வேண்டுமானால் சொல் மாலிக்கே. தாங்க முடியவில்லை வேதனை, எங்களுக்கு தாங்க முடியவில்லை, எங்களுக்கு மரணம் வேண்டும். ரப்பிடத்திலே சொல்லி இதற்கு பதிலாக எங்களை சாகடிக்கலாமே, எங்களால் தாங்க முடியவில்லையே என்றொரு கூட்டத்துடைய புலம்பல் சப்தம். 40வது அத்தியாயம் 49வது வசனம். மாலிக்கே, சாகடிக்க முடியவில்லை என்றால் நரகத்தினுடைய வேதனையை ஒரு நாளைக்காவது குறைக்க கூடாதா? என்ன அநியாயம், என்ன அக்கிரமம்! எங்களால் தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை, ஒரு நாளைக்காவது இந்த வேதனையை நீங்கள் குறைக்க கூடாதா? குறைக்க அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடாதா? எங்களால் தாங்க முடியவில்லையே என்று கூப்பாடு போடுகிற சம்பவம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேத வரிகள், அல்லாஹ்வுடைய வேத வரிகள். மேலும் 78வது அத்தியாயம் 40வது வசனம். அந்த வசனத்தில் சொல்கிறார்கள், 40வது அத்தியாயத்தின் 49வது வசனத்தில், வகால அல்லதீன ஃபின்னாரி லிஹஸனதி ஜஹன்னம துஉ ரப்பக்கும் யுஹஃபிஃபு அன்னா யௌமம் மினல் அதாப். ஒரு நாளைக்கு வேதனையை குறைக்க சொல்லக்கூடாது அல்லாஹ்விடத்தில்? ஒன்று எங்களுக்கு மரணத்தை தாருங்கள், இல்லை என்றால் ஒரு நாளைக்கு வேதனையை குறையுங்கள். அதுவும் இல்லையா, நரகவாசிகள் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிவான் என்பதை அடியார்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு சம்பவம் உண்டு. எப்படியாம்? கொம்புள்ள ஒரு ஆட்டை அல்லாஹ் கொண்டு வருவானாம், கொம்பு இல்லாத ஒரு ஆட்டையும் அல்லாஹ் கொண்டு வருவானாம். துனியாவில் தேவையில்லாமல் அந்த கொம்புள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டி வேதனைப்படுத்தி இருந்தால் அதற்காக வேண்டியும் விசாரணை உண்டுமா மறுமை நாளில். ஆனால் நரகம் சொர்க்கம் அல்ல. அல்லாஹ் அதை விசாரித்து தான் எப்படிப்பட்ட நீதிமான் என்பதை அடியார்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விசாரித்த பிறகு அதை அல்லாஹு தஆலா கால்நடைகளை எல்லாம், நீரில் வாழ்வன, நிலத்தில் ஊர்ந்து செல்வன கால்நடைகள், பறவை இனங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற தீர்ப்பு மண்ணோடு மண்ணாய் போய்விடுங்கள் என்ற தீர்ப்பு. அதெல்லாம் மண்ணாகி போய்விடும். இதை இந்த மனிதன் பார்க்கிறான். மரணத்தை தாயா அல்லாஹ் என்று அழைத்தான், ஒரு நாளைக்காவது வேதனையை குறையுங்கள் என்று அழைத்தான். அடுத்து அவன் சொல்லுகிறான் 78வது அத்தியாயம் 40வது வசனம், வயக்கூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. அல்லாஹ்வே, எங்களுக்கும் தீர்ப்பு சொல்லி அதுபோல மண்ணாடு மண்ணாக எங்களை நீ ஆக்கி இருக்கலாமே, மண்ணோடு மண்ணாக எங்களை நீ ஆக்கி இருக்கலாமே என்று அவன் கூப்பாடு போடுகிற சப்தம். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய காதில் விழ வேண்டும், நம்முடைய காதில் விழ வேண்டும். நிச்சயம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இது நடந்தே தீரும். அல்லாஹ்வுடைய வசனம், இந்த வசனங்கள் எல்லாம். இது ஒரு கூட்டம். யார்? நரக வேதனை தாங்காமல், மௌத்தை விரும்பி, மரணத்தை விரும்பி, அவகாசம் கேட்டு, அல்லது வேற ஏதாவது மண்ணோடு மண்ணாயா நாங்கள் போயிருக்கலாமே என்று சொல்லி புலம்புகிற கூட்டம் ஒரு கூட்டம். இனி ஒரு கூட்டம் உண்டு. அதே மலக்குமார்கள்
இறை விசுவாசிகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே செய்கிற ஒரு பிரார்த்தனை உண்டு. அது என்ன பிரார்த்தனை? 40வது அத்தியாயம் 7வது வசனம் 8வது வசனம். வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு. மலக்குமார்கள் சங்கை மிக்க வானவர்கள். எந்த வானவர்கள்? இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகட்டும், நிரந்தரமான நரகம்தான் உங்களுக்கு தீர்வு என்று சபித்தார்களோ அந்த மலக்குமார்கள். இந்த நாளில் அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் உங்களோடு பேச மாட்டான். அல்லாஹ் உங்களை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான். அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட கூட்டம் அந்த கூட்டம். இந்த கூட்டம் எந்த கூட்டம் தெரியுமா? இந்த கூட்டம் வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற கூட்டம். யா அல்லாஹ், இந்த இறை விசுவாசிகளை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ரப்பனா வசியத்த குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மன். அல்லாஹ்வே, நீதான் அனைத்து ஞானத்தாலும் எல்லா பொருள்களாலும் நீதான் யா அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறாய். நீ நிறைவானவன் யா அல்லாஹ். ஃபஃபிர், ஆகவே இவர்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். லில்லதீன தாபு, இவர்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருந்த கூட்டம் இந்த கூட்டம். வத்தபஉ சபீலக வகிஹிம் அதாபல் ஜஹீம். அல்லாஹ்வே, உன்னுடைய பாதையை பின்பற்றிய மக்கள் இந்த மக்கள். அல்லாஹ்வே, உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட மக்கள் இந்த மக்கள். ஆகவே வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற நாள் அந்த நாள். யார் நாம்? மலக்குமார்களை அழைத்து எங்களை மரணிக்க செய் என்று சொல்லுகிற கூட்டத்தில் அங்கத்தினராக நாம் இருக்க போகிறோமா? அல்லது நாம் கேட்காமலேயே நமக்காக வேண்டிய அல்லாஹ், இவர்கள் உன்னுடைய அடியார்கள், பாவ மன்னிப்பு கேட்பதையே வாழ்வில் 24 மணி நேரம் சுய நல்ல குணமுடையவர்களாக இருந்தார்கள். பாவம் செய்தால் வருந்துவார்கள், வேதனைப்படுவார்கள். பாவம் செய்தால் அதற்காக வேண்டி வெக்கி தலை குனிவார்கள். பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அந்த 2 கூட்டத்தில் நஷ்டமடைந்து விடுவோமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள் தனிமையில் இருந்து. அப்படிப்பட்ட உன்னை பின்பற்றுகிற இந்த மக்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். மேலும் வகிஹிம் அதாபல் ஜஹீம், நரக நெருப்பிலே போட்டு விடாதே யா அல்லாஹ். நரகத்திலே இருந்து இந்த கூட்டத்தை நீ காப்பாற்று என்று மலக்குமார்களுடைய துஆ உண்டான் பாண்ட சொற்களே. அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் இடம்பெற வேண்டும். நமக்கு எப்பொழுதும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் நம்மோடு இருக்க வேண்டும். சைத்தான் நம்மோடு இருக்கக்கூடாது. சைத்தானை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். சைத்தான் நம்மோடு நெருங்கி வந்தால் வானவர்கள் தூரமாக போய்விடுவார்கள். வானவர்கள் நெருங்கி வந்தால் சைத்தான் தூரமாக போய்விடுவான். யாரை நண்பர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த 2 கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அதற்குரிய அவகாசம் இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அடுத்தொரு கூட்டம், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான். அப்படி காட்சி அளிக்கும் பொழுது முதலில் அல்லாஹ் தன்னுடைய கால் பாதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இது எங்கே இருக்கிறது? திருக்குர்ஆனில் 68வது அத்தியாயத்தின் 42வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யுக்ஸஃபு அன் சாக்கின் வ யுத்அவுன இல சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் தன்னுடைய கால் பாதத்துடைய திரையை அல்லாஹ் அகற்றி விடுவான். அகற்றி தன்னுடைய காலை, கெண்டை காலை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தி ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் அழைத்து சுஜூது செய்ய சொல்லுவான் அந்த காலில். அதான் அந்த வசனம். இப்பொழுது சுஜூது செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் புறப்பட்டு வருகிறது. அந்த இடத்திற்கு வந்தவுடன் அது 2 கூட்டமாக மாறிவிடுகிறது. அதுதான் வித்தியாசம். அது என்ன அந்த 2 கூட்டம்? அல்லாஹ் தஆலா சுஜூது செய்வதற்காக வேண்டி அழைப்பான். அழைக்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே இஹ்லாஸாக இபாதத்து செய்த தொழுத மக்களுடைய தலை அல்லாஹ்வுடைய அந்த பாதத்தில் சுஜூது செய்யும். சுஜூது செய்தவுடன் அல்லாஹ் தஆலா சிரிச்ச முகத்தோடு அந்த மக்களுக்கு காட்சி அளிப்பான். அவர்கள் தலையை உயர்த்துகிற பொழுது சிரித்த முகத்தோடு அல்லாஹ் காட்சி அளிப்பான். தலையை உயர்த்திய பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா
வைரங்கள் என்றும் வைடூரியங்கள் என்றும் தங்கம் என்றும் கிரீடங்களை அணிகலன்களை அல்லாஹ் அணிவித்து அவர்களை அல்லாஹ் கௌரவிப்பானாம். இவர்கள் யார்? அஹ்லு தௌஹீத், தௌஹீதுக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு சாராரை கௌரவிக்கிறான். இன்னொரு கூட்டம் யார்? அவர்கள்தான் சுஜூது செய்கிற பொழுது அவர்களுடைய முதுகு வளையாது, பலகையை போல அவர்கள் அப்படியே ருக்குவிலே இருந்து விடுவார்கள். இந்த கூட்டத்தினர்கள் யார்? இவர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருந்தார்கள். தொழுகையை முறைகேடாக தொழுதார்கள். தொழுகையை பெருமைக்காக வேண்டி தொழுதார்கள். மக்கள் பார்த்து நம்மை தொழுகையாளி என்று போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுதார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய அந்த பாதத்தில் அவர்களுடைய சுஜூத் நிச்சயம் அவருடைய முதுகு வளையாது, சுஜூது செய்ய முடியாது. இது ஒரு கூட்டம். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், யாருக்காக வேண்டி தொழுகிறோம், எதற்காக வேண்டி தொழுகிறோம்? நம்முடைய தொழுகை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய காலில் சுஜூது செய்வதற்காக வேண்டி, உண்மையாகவே சுஜூது செய்வதற்காக வேண்டி இந்த தொழுகை நமக்கு பலன் தருமா, அல்லது உலகத்திற்காக சடங்காக சம்பிரதாயமாக எல்லோரும் தொழுகிறார்கள் நாமும் தொழுவோம் என்பதற்காக வேண்டி தொழுகிறோமா? யோசித்து பாருங்கள். உலகத்திற்காக, உலகத்து மக்களுடைய புகழுக்காக தொழுதிருந்தோமேயானால் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய பாதத்தில் சுஜூது செய்ய முடியாது. நயவஞ்சகர்கள் அவர்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சம்பவம் முஸ்லிமில் 4919வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த இரண்டு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதத்தில் சுஜூது செய்வதற்காக வேண்டி வரும் பொழுது சுஜூது செய்கிற ஒரு கூட்டம், சுஜூது செய்ய முடியாமல் அவர்கள் முனாஃபிக்குகள் என்பதை வெளியே தெரிகிற ஒரு கூட்டம். கைசேதம். எதற்காக வேண்டி நாம் தொழுகிறோம்? ஐவேளை தொழுகை பாங்கோசை கேட்டவுடன் பள்ளிக்கு ஓடுகிறோமே, நேரங்களை ஒதுக்கி வியாபாரத்தை ஒதுக்கி ஓடுகிறோமே, எதற்காக? அரைத்தல்லதி என்கிற அத்தியாயத்தில், சிறிய ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், பொடும்போக்காக தொழுகிறவர்களுக்கு கேடு, அவர்களுக்கு மறுமையில் நரகம் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை உண்மைப்படுத்துகிற சம்பவம் அந்த சம்பவம். இப்படிப்பட்ட நிலையில இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சுஜூது செய்கிற கூட்டத்தில், சுஜூது செய்கிற கூட்டத்தாரில் ஒருவராக அல்லாஹு தஆலா நம்மை இடம்பெறச் செய்ய வேண்டும். அதுதான் நிச்சயம் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சோர்களே, இதற்கு பிறகு எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் இல்லையா? நல்லவர்கள் எல்லாம், நல்லவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், தீயவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா அஹ்லு தௌஹீத் என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை கண்ணியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து செல்லுவான் சொர்க்கத்திற்கு. அல்லாஹுவே அழைத்து செல்லுவான். எப்படி? சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில், அதாவது நரகத்திற்கு மேல் அல்லாஹு தஆலா ஒரு பாலத்தை கொண்டு வந்து வைப்பானாம். அந்த பாலம் ஒரு இருள் சூழ்ந்த பாலம். அந்த பாலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது வாளை விட கூர்மையான பாலம், முடியை விட நேர்த்தியான பாலம், நடக்குகிற பொழுது வழுவழுப்பு தன்மை உள்ள பாலம். அந்த பாலத்தில் மனிதர்களை பிடித்திருக்கக்கூடிய கொக்கிகள் உண்டு. அந்த பாலம் பார்த்தால் ஒரு இருட்டாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு கீழ் நரக நெருப்பு, விழுந்தால் நரகம். இப்படிப்பட்ட ஒரு பாலத்தை கடந்துதான் ஒவ்வொரு இறை விசுவாசியும் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறான்? வெயிலுடைய அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். அந்த பாலத்தை கடந்து செல்கிற பொழுது, அல்லாஹ்வே, இதில் நான் விழுந்திருந்தால், இது என்னை பிடித்து இழுத்திருந்தால் என்னுடைய நிலைமையே நாசமாகி இருக்குமே என்பதை உணர வைப்பதற்காக அல்லாஹு தஆலா பாலத்தை கொண்டு வருகிறான். சம்பவத்தை பாருங்கள். அந்த பாலத்தை கடந்து செல்வதற்கு நமக்கு வெளிச்சம் வேண்டாமா? வேண்டும். அங்கேயும் இரண்டு கூட்டம் உண்டு. 57வது அத்தியாயம் 12வது வசனம் 13வது வசனம். யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த நாளில் கொடுக்கப்படுமாம்
யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். அவர்களுக்கு முன்னேயும் அவர்களுக்கு வலதுபுறமும் அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளில் பாலத்தை கடந்து செல்வதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பிரகாசம் கொடுக்கிறான். அவர்கள் நடக்கிற பொழுது ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தோடு அந்த மக்கள் நடப்பார்கள். நடக்கும் பொழுது அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கிற ஒரு துஆ உண்டு. என்ன துஆ? ரப்பனா அத்மிம் லனா நூரனா. அல்லாஹ்வே, எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வையா அல்லாஹ் சொர்க்கம் வரை. இடையிலே அந்த பிரகாசம் நின்று விட்டால் நாங்கள் நரகத்திலே விழுந்து விடுவோம் யா அல்லாஹ். அந்த பிரகாசத்தை நீட்டித்தாயா அல்லாஹ் என்று அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு மறுமையில் அந்த பாலத்தை அல்லாஹ்வுடைய பிரகாசத்தோடு கடந்து செல்கிற மக்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் அவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹு தஆலா 57வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத். முஃமினான நயவஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் லில்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளிடத்தில் கேட்பார்கள், உன்னுரூனா நக்தஸிபு மின் நூரிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொஞ்சம் தந்தால் நாங்களும் உங்களோடு வருவோமே என்று ஒரு கூட்டம் அந்த வெளிச்சத்திற்காக வேண்டி அழுது புலம்புகிற சம்பவம் திருக்குரானிலே உண்டு. திருக்குரானிலே உண்டு. அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை பெற்று அந்த பிரகாசத்தோடு சொர்க்கம் செல்கிற கூட்டத்தாராக நாம் இருக்க வேண்டும். மூமினான நல்லடியார்களிடத்தில் போய் அந்த வெளிச்சத்தை எனக்கு தாருங்கள், எனக்கு தாருங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி புலம்புகிற வெட்கங்கெட்ட கூட்டத்தாரில் நாம் இருந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, பெரியோர்களே, மூமினானவர்கள் மட்டுமல்ல, நபிமார்கள் அந்த பாலத்தை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு துஆ உண்டு. என்ன துஆ? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மறுமை நாளில் நபிமார்களுடைய பேச்சு, இறை விசுவாசிகளுடைய பேச்சு இது ஒன்றாகத்தான் இருக்கும். அது என்ன? பாலத்தை கடந்து செல்லும் பொழுது அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம். அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று என்கிற பிரார்த்தனையோடு அந்த சப்தம் தான் அந்த மறுமை நாளில் மனிதர்கள் பேசுகிற சப்தம். அதுவரை அல்லாஹ்வுடைய விசாரிப்பு மட்டும்தான் இருக்கும். மனிதர்கள் பாலத்தை கடந்து செல்வார்களாம் நல்லவர்கள். எப்படியாம்? கண் சிமிட்டும் நேரத்திற்குள் இறை விசுவாசிகள் கடந்து செல்வார்கள். இடி மின்னலை போல வேகமாக கடந்து செல்வார்கள், வேகமான குதிரையை போல கடந்து செல்வார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை பெற்று கடந்து செல்கிற அந்த கூட்டத்தில் ஒருவராக நம்மை அல்லாஹு தஆலா நிச்சயம் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அதற்காக வேண்டி நம்முடைய வாழ்வை நாம் தியாகம் செய்ய வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் சொர்க்கம் செல்லுகிற மக்களுடைய முகங்கள் எல்லாம் பௌர்ணமி நிலவை போல அழகாக அல்லாஹ் மாற்றி அமைத்து அனுப்புவான். அது ஒரு கூட்டம், அது ஒரு ரசனைக்குரிய ஒரு கூட்டம். அதை மட்டுமே தனியாக பல மணி நேரம் பேச வேண்டும். பௌர்ணமி நிலவை போல, சந்திரனை போல, பிரகாசிக்கின்ற சூரியனை போல பளபளவென மின்னுகின்ற முகத்தை உடைய அழகுபட அல்லாஹ் படைத்த முகத்துடைய ஒரு சாரார் சொர்க்கம் செல்லுவார்களாம். 5327வது நபிமொழி புகாரியில் இடம்பெறுகிறது. இன்னொரு கூட்டம் அவர்களுடைய முகத்தினுடைய ஒரு பாகம் பார்த்தாலே கோரமாக அருவருப்பான தோற்றமாக முகத்தினுடைய ஒரு பாகம், இன்னொரு பாகம் அழகுடையதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் யார்? ஒருபுறம் முகம் அழுகிய நிலையில், அருவருப்பான நிலையில், பார்த்தாலே பயம்படுக்கிற நிலையில் முகத்தினுடைய ஒரு புறம், இன்னொரு புறம் முகம் பார்த்தால் அழகாக இருக்கிறது. இப்படி அனுப்ப முடியுமா சொர்க்கத்திற்கு? முடியாது. இவர்கள் யார்? இவர்கள் உலகத்தில் தீமைகளை செய்த மக்கள். முஸ்லிம் 4674வது நபிமொழியில் நீங்கள் பார்க்கலாம். 4674வது நபிமொழியில் இந்த ஒரு கோர சம்பவத்தை பார்க்கலாம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். பௌர்ணமி முகத்தோடு, அழகான முகத்தோடு மறுமை நாளில் சொர்க்கம் செல்லுகிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, மேலும் இறுதியாக நரக நெருப்பில்
வேதனை தாங்காமல் புலம்புகிற மக்களுடைய புலம்பல் சப்தங்களை எல்லாம் நாம் கேட்டோம். நரகத்தில் நரகவாசிகளுடைய உணவு என்ன? நரகத்தை பற்றியும் நரகவாசிகளுடைய உணவுகளை பற்றி மட்டும் ஒரு 2 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா திருக்குறான் தொகுத்து வழங்குகிறான். குறிப்பாக அல்லாஹு தாலா நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முற்கள் நிறைந்த விஷச்செடி அவர்களுடைய உணவு. குடிப்பதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பானம் அவர்களுடைய உடம்புகளிலே இருந்து இன்ன பிற நரகவாசிகளுடைய உடம்புகளிலே இருந்து உருகி வழிந்து ஓடுகிற சீல்களும் சிலங்களும் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அவர்களுடைய ஆடை தாராளான ஆடை, விரிப்பு நெருப்பாலான விரிப்பு, தாங்க முடியாத அந்த நரக வேதனை. இப்படி முற்செடிகளை விஷச்செடிகளை உண்டு சீல்களையும் சிலங்களையும் குடித்து குடித்து அவர்களுடைய முகமெல்லாம் கோரமாக மாறி அவர்கள் சொர்க்கவாசியை பார்த்து சொல்லுகிற ஒரு சம்பவம் உண்டு. அல்லாஹு தாலா நிச்சயம் நம் அனைவர்களையும் அந்த நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அல்லும் பகலும் பாடுபட வேண்டும். அந்த மக்கள் மறுமை நாளில் சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுகிற ஒரு சம்பவம் 7வது அத்தியாயத்தின் 50வது வசனம். வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா. நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்ப்பார்கள், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளையும் பார்ப்பார்கள். காரணம், அவரவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் கொடுத்த அந்த தீமைக்குரிய தண்டனையையும் நன்மைக்குரிய பரிசையும் பார்த்துணர வேண்டும் என்பதற்காக. வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா. நரகவாசி சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்டார்களாம், அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த தண்ணீரை, சொர்க்கத்து நீரை எங்களுக்கு கொஞ்சம் தரக்கூடாதா? அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த உணவை எங்களுக்கு கொஞ்சம் தரக்கூடாதா என்று கதறி அழுகிற ஒரு கூட்டத்தாருடைய அவல சம்பவம் திருக்குரான் சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயத்தின் 50வது வசனத்திலே உண்டு. அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின். இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து உணவுகளை ஹராமாக்கி இருக்கிறானே, தெரியாதா? தெரியாதா? அது உங்களுடைய கூட்டத்தாருக்குரிய உணவு அல்ல, அது எங்களுடைய கூட்டத்தாருக்குரிய உணவு. ஆமாம், முஸ்லிம் என்கிற 4ஆம் பாகம் நிறைய நபிமொழிகளை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உலகத்தில் மதுபானம் அருந்தினானோ அவனுக்கு மறுமையில் சொர்க்கத்து மதுபானம் கிடையாது. உலகத்தில் யார் பட்டாடை அணிந்து உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தானோ அவனுக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய ஆடை அவனுக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் தியாகம் செய்த மக்களுக்கு. தெருவெங்கும் பார்த்தால் எல்லா பக்கமும் தெருவெங்கும் மதுபான கடைகள் உண்டு. என்னுடைய ரப்பு தடுத்தான், கூடாது. எல்லா இடங்களிலும் தாராளம் தாராளம் விபச்சாரம் நடக்கிறது, கூடாது. என்னுடைய ரப் எனக்கு மறுமையில் தருவான் அழகான பெண்களுக்கு ஆண்கள், ஆண்களுக்கு பெண்கள். அதற்காக வேண்டி தியாகம் செய்த மக்கள் நான். உலகத்தில் எல்லாம் அனுபவித்தால் மறுமையில் ஒன்றும் கிடைக்காது. தாய்மார்களே, பெரியவர்களே, உலகத்தில் தியாகம் செய்த மக்களுக்கு மறுமையில் கூலி உண்டு. உலகத்தில் தியாகம் செய்த மக்களுக்கு மட்டும்தான் மறுமையில் கூலி. அதைத்தான் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் அல்லாஹு தாலா விவரித்து சொல்கிறான். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, கூர்ந்து கவனியுங்கள். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 40வது அத்தியாயம் 51வது வசனம், இந்த வசனத்திலும் மேலும் அல்லாஹ் தொடர்ந்து 26வது அத்தியாயம் 82வது வசனத்திலும் இறுதியாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் யார்? இவர்கள் முத்தகீன்கள், இறை விசுவாசிகள். இவர்களுக்கு அல்லாஹு தாலாவே மறுமை நாளில் வாதாடுகிற சம்பவங்கள் உண்டு. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் யா அல்லாஹ் என்று அழைத்து ஒரு பிரார்த்தனை செய்த ஒன்றை 26வது அத்தியாயத்தின் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அவையெல்லாம் படித்து பார்த்து அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இறை வசனங்களை ஞாபகத்தில் நிறுத்துங்கள் தாய்மார்களே. அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்திலே செய்கிற துவா, வல்லதி அத்மஉ அன் யஃபிர லி ஹத்தியதி யௌமத்தீன். நான் அந்த மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறேன், யா அல்லாஹ்
எனது பாவத்தை மன்னிப்பாயாக. யார்? இப்ராஹிம் நபி, அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹுவால் அதிகம் அதிகம் நேசித்த ஒரு இறை தூதர். அல்லாஹ்விடத்திலே செய்கிற துவா, யா அல்லாஹ், மறுமை நாளில் இழிவுபடுத்தாதே, விசாரணையை கடுமையாக்காதே, என்னை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்றெல்லாம் நீண்ட நெடிய துவா அவருடைய துவா. இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில், அல்லாஹுவை அஞ்சிய மக்களை பொறுத்தவரையில், அல்லாஹ் நிச்சயம் சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக தீர்மானித்தால் அந்த அல்லாஹ்வுடைய நடவடிக்கைகளை பாருங்கள் தாய்மார்களே. இதற்கு பிறகாவது அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். பைஹகி, ஹாக்கிம், அபு தாவூத் பல கிரந்தங்களில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. என்ன செய்தியாம்? மறுமை நாளில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே வழக்கு தொடருவானாம். யா அல்லாஹ், இதோ இந்த அடியான் உலகத்தில் எனக்கு அநீதி இழைத்தான், ஆகவே அவனிடத்தில் எனக்கு இப்பொழுது அபராதமாக நீ எனக்கு வாங்கி தர வேண்டும் என்று சொல்லப்படும். இப்படி கேட்டால் மறுமை நாளில் என்ன நிலைமை தெரியுமா? நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் அபராதமாக கொடுக்கப்படும். மறுமை நாளில் காசு பணம் அல்ல அபராதம், மறுமை நாளில் செல்வம் அல்ல அபராதம், மறுமை நாளில் அபராதம் என்பது இபாதத்துகள் தான் அபராதம். அல்லாஹ் தஆலா அந்த அடியானை, யாரின் மீது அந்த அடியான் வழக்கு தொடர்கிறானோ அந்த அடியானை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக முடிவு செய்து விட்டானாம். இந்த அடியான், யா அல்லாஹ், எனக்கு அநீதி இழைத்தான், எனக்கு அபராதம் வேண்டும், அவனுடைய இபாதத்துகள் வேண்டும் என்று சொல்லுவானாம். அல்லாஹ் தஆலா, அடியானே உன்னுடைய தலையை மேலே உயர்த்திப்பார் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அடியான் மேலே உயர்த்தி பார்க்கிறான். பார்த்தால் சொர்க்கத்து பேரின்பங்கள், வெள்ளியாலான மாளிகை, முத்தாலான மாளிகை, தங்கத்தாலான மாளிகை, வீதிகள் எங்கும் அழகுபட வீதிகள் உள்ள ஒரு சொர்க்கத்தை அந்த அடியான் தலையை உயர்த்தி பார்க்கிற பொழுது அல்லாஹ் காட்சி அளித்தான் சொர்க்கத்தை. அந்த அடியான் சொன்னானாம், யா அல்லாஹ், அது நபிமார்களுக்குரிய பரிசா? அல்ல. யா அல்லாஹ், அது ஜிஹாது செய்து மரணித்தார்களே அவர்களுக்குரிய பரிசா? அதுவும் அல்ல. வேறு யாருக்குரிய பரிசு யா அல்லாஹ்? அந்த பரிசு ஒரு சில தியாகம் செய்த மக்களுக்குரியது. என்ன தியாகம் யா அல்லாஹ்? அந்த தியாகத்தை நீ விரும்பினாலும் செய்யலாமே. அல்லாஹ் சொல்லுவான், நீ விரும்பினாலும் செய்யலாமே. யா அல்லாஹ், என்ன தியாகம் வேண்டுமானாலும் இப்பொழுது செய்ய நான் தயார், எனக்கு அது வேண்டும் என்பானாம் அடியான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், எந்த அடியானுக்காக வேண்டி என்னிடத்தில் நீ புகார் கொடுத்தாயோ அந்த அடியானை மன்னித்து விட்டேன் என்று சொல், உனக்கு நான் தருகிறேன் என்பானாம் அல்லாஹ். உடனே அந்த அடியான், அல்லாஹுவே, என்னுடைய சகோதரனை நான் மன்னித்து விட்டேன், என்னுடைய சகோதரனை நான் மன்னித்து விட்டேன் என்று அந்த அடியான் பதில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த சகோதரனுடைய கைகளை பிடித்துக் கொண்டு இருவரும் சொர்க்கம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே. இப்படி அல்லாஹுவே நமக்காக வேண்டி வாதாடுகிற ஒரு சம்பவம் மறுமை நாளிலே உண்டு. அது ஒரு சில குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் நிச்சயம் ஆளாக வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளுக்கு நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். விரிவாக சொல்ல நான் இங்கே வரவில்லை. 7வது அத்தியாயம் 126வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்த நிறைய துஆக்களை அல்லாஹ் சொல்கிறான். அந்த துஆ என்ன? 7வது அத்தியாயத்தின் 126வது வசனம். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரன் வதவஃபனா முஸ்லிமீன். அல்லாஹுவே, எங்களை பொறுமையாளியாக உலகத்தில் வாழவை, முஸ்லிமாக எங்களை நீ மரணமாக்கிய அல்லாஹ். எங்களுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் எது வந்தாலும் உன்னை நிராகரிக்கிற சிந்தனையே வரக்கூடாது, உன்னை குறித்துள்ள தப்பும் தவறுமான எண்ணமே வரக்கூடாது. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும் பொறுமையாளியாக உலகத்தில் வாழவை யா அல்லாஹ். மேலும் எந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டு உலகத்தில் வாழ்கிறோனோ அந்த இஸ்லாம், முஸ்லீம் என்கிற அந்தஸ்தோடே எங்களை நீ மரணிக்க செய்ய அல்லாஹ். 12வது அத்தியாயம் 101வது வசனம். தவஃபனி முஸ்லிமன். அல்லாஹுவே, முஸ்லிமான நிலையில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய உயிரை நீ கைப்பற்று. முஸ்லிமான நிலையில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய உயிரை நீ கைப்பற்று. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். மறுமை நாளில் அந்த கூட்டத்தாரோடு எங்களை நீ எழுப்பு யா அல்லாஹ். எந்த கூட்டம்? வெற்றியடைந்த கூட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத். அல்லாஹுவே,
மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், மரண வேதனை கடுமையானது கடுமையானது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துஆ இந்த வசனம் தான். யா அல்லாஹ், நல்லவர்களோடு எழுப்பு, அந்த கூட்டத்தில் வெற்றி அடைகிற கூட்டத்தாரோடு எழுப்பு. எழுந்து நிப்பாட்டப்படும் பொழுது சூரத் யாசீன் 59வது வசனத்தில் சொன்னதைப் போல வம்தாஜுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிற அந்த நாளில் நல்லவர்களோடு எழுப்பு யா அல்லாஹ், நல்லவர்களோடு ஒன்று கூட்டி யா அல்லாஹ், நல்லவர்களை நண்பர்களாக தாயா அல்லாஹ், நல்லவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த பிரார்த்தனையை நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். 12வது அத்தியாயத்தின் 101வது வசனம் தான் உரையினுடைய இறுதி சாராம்சமான வசனம். யா அல்லாஹ், முஸ்லிமான நிலையில் எங்களை மரணிக்கச் செய், வெற்றி அடைகிற கூட்டத்தில், அந்த 2 கூட்டத்தில் வெற்றி அடைகிற கூட்டத்தாரோடு எங்களை சேர்த்திவை, எழுப்புவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அந்த 2 கூட்டத்தாரில் நீங்கள் யார் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் அடிப்படையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளின் அடிப்படையிலும் சக்திக்குட்பட்டு ஓரளவுக்கு ஒரு சில விவரங்களை உங்களுடைய சிந்தனையில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நிச்சயம் வெற்றி அடைகிற கூட்டத்தில் ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி எடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் பொழுது ஒன்றை சொன்னார்கள். அதுதான், மக்களே, சத்தியத்தை எடுத்து சொன்னேனா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், எடுத்து சொன்னீர்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி, எடுத்து நான் சொன்னதற்கு நீ சாட்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல அந்த தலைவருடைய வழிமுறையை பின்பற்றி நானும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய ஜமாத்தும் என்னுடைய நண்பர்களும் இதற்காக வேண்டி பொருளாதார உதவி, உடல் ஒத்துழைப்பு செய்த அனைத்து சகோதர சகோதரிகளின் மூலமாக நாங்களும் கேட்டுக்கொள்வது, யா அல்லாஹ், அந்த 2 கூட்டத்தாரை மக்களுக்கு நாங்கள் விலக்கிவிட்டோம். இது நஷ்டத்திற்குரிய கூட்டம், இது வெற்றியாளர்களுடைய கூட்டம். இப்படிப்பட்ட விவரங்களை இந்த மனித சமூகத்திற்கு நாங்கள் சொன்னதற்கு யா அல்லாஹ், வந்தவர்கள் சாட்சி என்கிற நபிமொழிக்கு ஏற்ப உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.